ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். நாகை மாவட்டத்தின் முதல் புத்தகத் திருவிழாவை மிகச் சிறப்பாக தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, அவர் எங்கள் ஊருக்கார், நிறைய நீங்கள் கைத்தட்டலாம், மதுரைக்கார். ஏன்னா சமீபத்தில் நாங்கள் நிறைய புத்தக திருவிழாக்களில் பேசுகிறோம். கவிதாசன் ஐயாவும் என்னையும் ஒரே மேடையில் போட்டு விட்டுறாங்க. ஏன்னா அவரும் கவிதா, நானும் கவிதா, கவிதா அப்படியே ஒன்றா போட்டு விட்டுருவாங்க. நாங்கள் இதுவரைக்கும் பேசின எல்லா புத்தக திருவிழாலையும் மாவட்ட ஆட்சியர் தமிழ் மொழி பேசாத ஆட்சியர்களாக இருந்தார்கள். நாகை மாவட்டத்தில் தான் தமிழில் பேசுகிற ஒரு கலெக்டரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா தமிழ் பிறந்த மண்ணிலிருந்து இந்த நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய பணி இன்னும் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்று மதுரை மீனாட்சி உங்களுக்கு என்றைக்கும் துணை இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, காலையிலேயே ஒரு 5:30 கிளம்பி என்னை அழைத்து சிறப்பு செய்த பூபதி சார் அவர்களுக்கு, ஜீவா மேடம் அவர்களுக்கு, மீனாட்சி மேடம், தாசில்தார் மேடம், இவ்வளவு அழகான ஒரு புத்தகத்தை கடின சூழலில் இங்கே வெளியிட்டிருக்கிற நாகை குமரன் ஐயா அவர்களுக்கு, என்னுடைய அன்பு தங்கை இன்றைக்கு பட்டிமன்ற மேடைகளில் தனக்கென்று ஒரு பெயர் தேடிக்கொண்டிருக்கிற அன்பு தங்கை வேம்பு பாலா அவர்களே, மிக சிறப்பாக இந்த விழாவை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர், நீங்கள் சொன்னாதான் சார் தெரியுது, நீங்கள் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறீங்க, துரைக்கண்ணன் சார் அவர்களே, மிக சிறப்பாக கவிதையிலேயே பேசி எல்லோரையும் கட்டி போட வைக்க முடியும் என்று நிரூபித்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா கவிதாசன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற அறிஞர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒளிபெருக்கி நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நான் ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கிறேன். ரொம்ப தூரம், உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் ரொம்ப தூரம். இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறோமே, நம்மளை யாராவது வரவேற்பாங்களா, நம்ம பேச்சையெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்பாங்களா அப்படின்னு நினச்சா, வந்து உட்கார்ந்த உடனே இயற்கையே தன்னுடைய மலை பூக்களை தூவி என்னை வரவேற்று மகிழ்ந்தது என்றால் நீங்கள் அதை விட அதிகமாக வரவேற்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் திரும்பி யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. உங்களுக்காக தான் இவ்வளோ வார்த்தையும் இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னா, பப்பாசி முருகன் அண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைதட்டலாம் தரணும். ஏன்னா எப்பயுமே அவர் புத்தக திருவிழா தொடங்குற முதல் நாள் சிகப்பு கலரில் இருப்பார், ஒரு 4வது நாள் மாநிறமாக இருப்பார், திருவிழா முடியும் போது கருப்பாக இருப்பார். அந்த அளவுக்கு ஓடி ஆடி அலைஞ்சி அந்த பப்பாசி அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு சிறப்பு பெயர் தேடி தந்திருக்கிற, எல்லார் இதயத்திலும் பப்பாசி என்கின்ற பெயரை பச்சை குத்துகிற அளவுக்கு அழுத்தமாக தமிழ்நாட்டில் பதிவு செய்திருக்கிற அன்பு சகோதரர் முருகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாராட்டுக்களை கைதட்டல்களாக தெரிவித்து, நாகப்பட்டினம் பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் அடையாளமான ஒரு ஊர். ஆனால் புத்தக திருவிழாவில் தன்னுடைய முதல் அடியை இன்றைக்கு துவங்கி வைக்கிறது. சென்னை மாதிரியான பெருநகரங்கள் எல்லாம் 42, 43வது புத்தக திருவிழாவை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 40 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய நாகை மாவட்டம் இன்றைக்கு தான் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்கிறது. ஆனால் முதல் அடியையே ஒரு அழுத்தமான அடியாக எடுத்து வைக்கிறது. இது அறிவின் விளைச்சலாக, அறிவின் புதையலாக அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு நேரம் கலை நிகழ்ச்சிகளை இந்த மேடையிலே அரங்கேற்றிய அந்த மாணவ கண்மணிகளுக்கு ஒரு பெரிய கைதட்டல்களை பாராட்டுகளாக தெரிவித்து, ஏன்னா கண்டிப்பா குறுகிய காலத்துல தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள இவ்வளவு சிறப்பா மேடையிலே தங்களை வெளிக்காட்ட முடியும் என்று நிரூபித்த அந்த குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரு குழந்தை தன் முதல் அடியை எடுத்து வைக்கும் போது பார்த்து மகிழுகிற அன்னையை போல முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்கிற இந்த புத்தக திருவிழா இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை ஒவ்வொரு ஆண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்று இறையருளை வேண்டி, புத்தகம் எதுக்கு சார், சும்மா புத்தக திருவிழான்னு ஒன்று வச்சுட்டு இந்த புத்தகத்தை வாங்கி என்ன செய்ய போகிறோம்? வருஷம் வருஷம் எல்லா ஊர்லேயும் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டு போய் பீரோலில் வச்சிடுறாங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் வருது, மறுபடியும் வாங்கிட்டு போய் அலமாரியில் வச்சு என்கிட்ட இத்தனை புக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்கா? புத்தகம் எதுக்கு சொல்லுங்க? புத்தகம் எதுக்கு? புத்தகம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் தனியாக இருக்கும்போது, இல்லை தனிமையில் இருக்கிறோம் என்று உணரும் போது, உங்களுக்கு ஒரு உற்ற நண்பன் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி செல்லுங்க. ஏன்னா எந்த நண்பனும் கடைசி வரைக்கும் கூடவே இருக்க மாட்டாங்க, எந்த உறவும் கூடவே வராது. ஆனால் புத்தகம்
புத்தகம் என்கின்ற உறவு, புத்தகம் என்கின்ற நட்பு எப்போதும் உங்கள் கூடவே இருக்கும். அதற்காக புத்தகத்தை வாங்குங்க. புத்தகத்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது. உங்க வீட்டுல 30 புத்தகம் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 30 அறிஞர்கள் உங்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். உங்க வீட்டுல 40 புத்தகங்கள் இருக்கிறது என்றால் உங்களுக்கு உண்மையான துரோகம் செய்யாத 40 நண்பர்கள் உங்க கூடவே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். உங்க வீட்டுல 50 புத்தகங்கள் இருக்கிறது என்றால் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் 50 பேர் உங்க வீட்டில் குடியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்ப புத்தகம் அந்த அளவுக்கு நமக்கு துணை செய்யும். சாமிநாத சர்மா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தான் பயணம் செய்த இடங்களை எல்லாம் அதனுடைய அரசியலோடு அக்கறையோடு பதிவு செய்த ஒரு எழுத்தாளர். அவருக்கு குழந்தைங்க கிடையாது, 80 புத்தகங்கள் போட்டிருக்கிறார். அவர் மனைவி கிட்ட அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க கேட்குறாங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு. அந்த அம்மா படக்குன்னு யோசிக்காம சொன்னாங்க, எங்களுக்கு 80 குழந்தைகள் என்று சொன்னார்கள். இப்ப புத்தகம் எவ்வளவு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாசிப்பு என்ன தரும்? புத்தகம் வாங்கியாச்சு, அதை உட்காந்து வாசிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா என்னங்க செய்யணும்? உடல் பயிற்சி செய்யணும் இல்லையா? மூச்சு நல்லா இருக்கணும்னா மூச்சு பயிற்சி செய்யறோம் இல்லையா? இந்த மனசு நல்லா இருக்கணும்னா என்ன சார் பயிற்சி இருக்கு? மனசு நன்றாக இருப்பதற்கு இங்கே வாருங்கள் நாங்கள் பயிற்சி தருகிறோம்னு எங்கேயாவது வச்சிருக்காங்களா? இல்ல. மனசு ஆரோக்கியமாக இருப்பதற்கு, மனசு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, மனசு நிம்மதியாக இருப்பதற்கு உரிய பயிற்சி தான் வாசிப்பு பயிற்சி. அதை நமக்கு தருவது புத்தகம். அப்போ புத்தகம் எவ்வளவு பெரிய ஆற்றலை தனக்குள் அடக்கியது நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு ராட்டினம் இருந்தது இல்லையா? எல்லா குழந்தைகளும் அப்படியே ஜாலியா அந்த ராட்டினத்துல ஏறி விளையாண்டாங்க. குழந்தைகளை சாக்கு வச்சு நிறைய அம்மா அப்பாலாம் ஏறி உட்காந்து விளையாண்டாங்க. எல்லாம் ஒரு பழைய நினைவு தானே. ஒரு காலத்துல நம்மளாம் அப்படித்தான் அந்த கொடராட்டுன்னு இருக்கும். அப்ப எல்லாம் ஒருத்தர் கையை வச்சு சுத்திக்கிட்டே ஓடி ஓடி வருவார். அப்ப காசு இல்லாத பிள்ளைகள் கூடவே சேர்ந்து சுத்தும். அண்ணாச்சு நான் 4 தடவை சுத்தினா என்னை ஒரு தடவை உட்கார வைப்பீங்களா அப்படின்னு சுத்தும். இன்னைக்கு எல்லாமே இயந்திரம் ஆயிடுச்சு. அந்த ராட்டினத்துல ஏறி உட்கார்ந்த உடனே அது மேல போகுது, கீழே கொண்டு வருது, வயிற்றுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு பரவசத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஒரு 10 நிமிட பரவசத்தை இந்த ராட்டினம் தரும். படிக்கும் போதெல்லாம் பரவசத்தை புத்தகம் தரும். புத்தகத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. நீங்க இனிமே உங்க உறவுக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு நல்ல விசேஷங்களுக்கு gift கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொக்கே கொடுக்காதீங்க, வேற எந்த பொருளையும் கொடுக்காதீர்கள். தயவு செய்து புத்தகத்தை பரிசாக கொடுங்க. அதுதான் நம்ம அடுத்த தலைமுறையுடைய மனசிலே ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளால விதைக்க முடியும். ஏன்னா நீங்க வாங்கி கொடுக்குற எல்லா பொருட்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு தானங்க. நீங்க எந்த பொருள் வாங்கி கொடுங்க, அது ஒரு நாள் அழிஞ்சிரும், இல்லைன்னா ஓடாம போயிடும், இல்லைன்னா ரிப்பேரா போயிடும். ஆனால் எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத ஒரே பரிசு புத்தக பரிசு மட்டும்தான். இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க வள்ளுவர் எழுதினாரு. 2000 வருஷம் ஆச்சு. எக்ஸ்பைரி ஆயிருக்கா? ஒரு குறள் எக்ஸ்பைரி ஆயிருக்கா? நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் குறள்ல, இன்னைக்கும் அது நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துதான் யோசிச்சு பாருங்க. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இப்படி ஒரு குறள் இருக்கு. என்ன அர்த்தம்? நீ ஒருத்தனை அழ வச்சு ஒரு பொருளை சம்பாதிச்சன்னு வை, அதே பொருள் உன்னை அழ வைத்து உன்னை விட்டு போய்விடும். இது இந்த காலத்துல இருக்குதா இல்லையா? நியாயமா சம்பாதிச்சதுதான் தங்கும், அநியாயமா சம்பாதிச்சது நம்மை விட்டு போய்விடும் என்றது மானுட குலத்தின் அழிக்க முடியாத உண்மை. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நாம ஏன் இன்னும் திருந்தல? அதை நம்ம படிக்கல, அதனால திருந்தல. அப்ப 2000 வருடங்களாக எவ்வளவு பெரிய மானுட தத்துவத்தை வள்ளுவத்துக்குள் ஒரு மனிதர் வைத்திருக்கிறார். அதனால நீங்க காசு கொடுத்து வாங்குகிற ஒரு மிகச்சிறந்த பொருள் என்றால் அது புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும். அதை யார்ட்டையும் ஓசியில வாங்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க ஏதோ புத்தகம் எழுதிருக்கீங்களாமே, எங்க கொடுங்க அப்படின்னு. கவிதாசன் ஐயாட்டால நிறைய பேர் ஓசியில தான் வாங்கிட்டு போறாங்க. அவர் சந்தோஷமா கொடுக்குறாரு, எப்படியோ படிச்சா சரி கொண்டு போங்க அப்படின்னு. புத்தகங்களை தயவு செய்து காசு கொடுத்து வாங்குங்கள். எந்த ஒரு உழைப்பாளிட்டையாவது உழைப்பை நம்ம காசு இல்லாம வாங்குவோமா? ஒரு பானை செய்யறவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் அண்ணாச்சி 50 பானை வச்சிருக்கீங்களா, ஒண்ணு கொடுங்களேன் யூஸ் பண்ணிக்கிறேன் கேட்போமா? ஒரு நகை கடைக்காரர்கிட்ட போய் கேட்போமா, ஏன் இவ்வளவு நகை வச்சிருக்க, ஒரு சின்ன செயின் கொடுத்தா குறைஞ்சா போயிருவ கேட்கிறோமா? இல்லையா? தன்னையே உருக்கி அதை எழுத்துக்களாக மாற்றி அதை உணர்வை பதிய வைத்துக்கிற ஒரு எழுத்தாளன்ட்ட மட்டும் எவ்வளவு ஈஸியா ஓசியில கேட்கிறோம். அதனால புத்தகம் வாங்குங்க, அதை உங்க காசு கொடுத்து வாங்குங்க, வாங்கி படிங்க. படித்த விஷயங்களை நண்பர்களுக்கு பகிருங்கள். ஒரு 200 ரூபா கொடுத்து பார்க்கிற படத்தை எப்படி சொல்றோம்? படம் சூப்பரா இருக்கு, பாட்டு சூப்பரா இருக்கு, பாப்கார்ன் சூப்பரா இருக்கு சொல்றோம்ல. அந்த தயாரிப்பாளர் என்ன நம்மளை சேர்த்து தயாரிப்பாளரா போட்டிருக்காரா? இல்ல நம்ம இப்படி சொல்றதுனால அவர் எதுவும் பங்கு தர போறாரா? நிச்சயமா இல்லை.
ஆனால் யாரோ எடுத்த ஒரு படத்துக்கு நாம விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ் மண்ணின் அடையாளத்தை பதிய வைக்கிற எழுத்துக்களை நாம் ஏன் பகிர மறுக்கிறோம்? அதனால இன்னையிலிருந்து ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாங்குறோம், படிக்கிறோம், மற்றவர்களுக்கு அதை பகிர்கிறோம். நல்ல விஷயங்களை டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நல்ல விஷயங்களே இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். ஏதோ ஒரு படத்தை போட்டு இதை 2 நிமிஷத்துக்குள்ள நீ ஷேர் பண்ணலன்னு நீ தமிழனே இல்லை அப்படின்னு போடுறாங்க. இன்னொருத்தர் போடுறாரு, இதை நீ 1 நிமிஷத்துக்குள்ள ஷேர் பண்ணலன்னு நீ இந்தியனே இல்லை. இன்னொருத்தர் போடுறாரு, இதை பார்த்த உடனே 18 பேருக்கு பகிரலைன்னா நீ மனுஷனே இல்லை. என்னையா வாட்ஸ்அப்ல பகிரலைன்னா நம்ம மனுஷனே இல்லையா? எதையோ தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நல்ல புத்தகங்களில் சொல்லப்படுகிற நல்ல கருத்துக்களை மற்றவர்களுக்கு பகிர்கிறவர்களாக நீங்க முதல்ல இருங்க. அதனால புத்தகம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்க ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் போதும் உங்களால அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எனக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பு. சரி, புது தலைப்பு. புதுசா நீங்க புத்தக திருவிழா தொடங்குறீங்க. நம்மளும் பழசையே பேசி ஆட்டினமாவே ஆட்டாம அரைச்சமாவே அரைக்காம ஒரு புது தலைப்பு கொடுப்பேன்னு உங்க மேல உள்ள நம்பிக்கையில இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறேன். பெயரில் என்ன இருக்கிறது? பெயர்ல என்ன மாதிரி இருக்குதாங்க? இப்ப டக்குன்னு ஒருத்தட்ட கேட்கும், நீங்க யாருமா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நான் மனுஷி அப்படின்னா சொல்லுவாங்க. நான் ஒரு பேச்சாளர் அப்படின்னா சொல்லுவாங்க. நான் என் வீட்டுக்காரருக்கு மனைவி அப்படின்னா சொல்லுவாங்க. நீங்க யாருன்னு கேட்டோன்னே நீங்க டக்குன்னு என்ன சொல்வீங்க? உங்க பெயரைத்தான் சொல்வீர்கள். உங்க பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அதுதான் உங்கள் அடையாளம். நீங்க யாராக உணர்கிறீர்களோ அது உங்கள் பெயராகத்தான் இருக்கிறது. இந்த பெயர் எப்ப நம்ம கிட்ட வந்துச்சு? பிறந்த உடனே வந்துருச்சு. பிறந்த உடனே நமக்கு வந்த முதல் சொத்து நம்முடைய பெயர் மட்டும்தான். இது எப்ப போகும் தெரியுமா? நம்ம இறந்த உடனே நம்மை விட்டு போகிற முதல் பொருள் நம்முடைய பெயர் தான். அதைத்தான் முதல் தூக்குவாங்க. பேருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஒரு கோழி குஞ்சு அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான், மாமா அந்த மனுஷங்களுக்குலாம் எவ்வளவு அழகழகா பேர் வச்சிருக்காங்கம்மா, சிவா, சுரேஷ், கார்த்திக், சுப்புலட்சுமி, ரேவதி இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்களம்மா அழகழகா, நம்மளுக்கு ஏம்மா பொத்தாம் பொதுவா கோழின்னு வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அம்மா கோழி சொல்லியிருக்கு, நீ ஒன்றும் வருத்தப்படாதடா கண்ணா, இவங்களுக்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது தான் வேற வேற பேரு, போய் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரே பேரு தான், பொணம்னு பேரு. ஆனா நம்மளுக்கு உயிரோடு இருக்கும்போது தான் ஒரே பேரு. ஆனா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, சிக்கன் தந்தூரியன், சிக்கன் லாலிபாப், எவ்வளவு பேரு நமக்கு. மனிதர்களுக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம். இறந்த பிறகு அவர்கள் காணாமல் போகிறார்கள், இறந்த பிறகுதான் நாம மக்கள் மத்தியில் வாழ ஆரம்பிக்கிறோம் என்று ஒரு கோழி தன்னுடைய குட்டி கோழியிடம் சொன்னதாம். இப்ப பேர் என்பது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறது. நம்ம இறந்த உடனே நம்மளை விட்டு போற முதல் பொருள் எது அப்படின்னா நம்முடைய பெயராகத்தான் இருக்கிறது. அதனாலதான் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், ஊரெல்லாம் கூடி ஒலிக்க ஓலமிட்டு பெயரினை நீக்கி. என்ன செய்வாங்களாம்? நம்மகிட்ட இருக்கிற பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு புது பெயர் சூட்டுவாங்களாம். நமக்கு என்ன பேரு? பிணமென்று பெயரிட்டு. நீரில மூழ்கி சூறையும் காட்டுல போய் சுட்டு நீரில் மூழ்கி நினைவு ஒழிவாரே, அப்படியே மறந்து போயிருவாங்க. அவ்வளவுதான் மனித வாழ்க்கை, இவ்வளவுதான். அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எங்க சித்தப்பா தான், எங்க பெரியப்பா தான் எங்க குடும்பத்துக்கு, அவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், அவர் வழிதான் அப்படின்னே இருப்பாங்க. திடீர்னு பெரியப்பா இறந்து போயிட்டாருப்பா வாப்பா அப்படின்ன உடனே வந்து 5வது நிமிஷம் கேட்பான், எப்ப எடுப்பீங்க இதை? எதை? டே இது உங்க பெரியப்பாடா, அதெல்லாம் இருக்கட்டும், இதை எப்ப எடுப்பீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு வேலை இருக்குது, எத்தனை நாள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது கேட்கிறான்ல. நேற்று வரைக்கும் எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க அப்பான்னு சொன்ன அதே உதடு இறந்து போனோன்னு என்ன சொல்லுது? இதை எப்ப எடுப்பீங்க? ஏதோ கல்யாண வீட்டுல எச்சியலை எப்ப எடுப்போங்கிற அளவுக்கு மனித வாழ்க்கை மாறி போகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? பெயர் நம்மை விட்டு நீங்கி போய்விட்டது என்று அர்த்தம். பேர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனித உடலுக்கு, இந்த மனித உயிருக்கு ஒரு மரியாதை இருக்கும். என்றைக்கு பேர் நம்மை விட்டு போகிறதோ அன்றைக்கு நமக்கு உள்ள மரியாதையும் போய்விடும். அதனால பேர் என்பது ரொம்ப முக்கியம். என் கூட 4ஆம் கிளாஸ்ல ஒருத்தன் படிச்சாங்க, அவனுக்கு வெள்ளியன்னு பேர். இப்படி ஒரு பேர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே அதுக்கப்புறம் கேள்விப்படவே இல்லை. 4ஆம் கிளாஸ்ல படிச்ச அந்த பேர் எனக்கு எவ்வளவு ஞாபகத்துல இருக்கு பாருங்க. வெள்ளியன்னு அவனுக்கு பேர். அவன்கிட்ட கேட்டோம், என்னடா உனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சிருக்காங்க, வித்தியாசமா இருக்கு. அதுக்கு அவன் சொன்னான், நான் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தேனா அதனால எனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா. நாங்க சொன்னோம், நல்ல வேளை நீ சனிக்கிழமை பிறக்காம விட்ட, சனிக்கிழமை பிறந்திருந்தா உனக்கு எப்படி பேர் வந்திருக்கும் பாருங்க. அதனால சில பேர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும், சில பேர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு குட்டி பையன்கிட்ட கேட்டேன், தம்பி உன் பேர் என்னடா? சொல்ல மாட்டேன் அப்படின்னா. டேய் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் சொல்லுடா அப்படின்னு. சொல்ல மாட்டேன்.
பிஸ்கட் வாங்கி தரேன்னு சொல்லுடா, சொல்ல மாட்டேன். அவங்க அம்மாவை கூப்பிட்டு, ஏங்க பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற வயசில் இருக்கான், பேரை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற, என்ன புள்ள பழத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அவன் பேரை தாங்க சொல்கிறான். சொல்ல மாட்டேன்னு ஒரு பேராமா? இல்லை இல்லை, அவன் பேர் சொல்ல மாட்டேன், அதைத்தான் மழலை மொழியில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட தெரியலை அப்படின்னாங்க. இப்போ பெயர்கள் எவ்வளவு ஆச்சரியத்தையும் ஒரு அதிசயத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் பெயருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பெயர் என்பது தான் நம்ம வாழ்க்கையின் அடையாளம். சிங்கப்பூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க 2 வரியில் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் என் பெயர் ரமேஷ். அவ்வளோதான் கவிதை. அவர் பேர் ரமேஷ். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் என் பெயர் ரமேஷ். நான் உடனே போட்டேன் சபாஸ் அப்படின்னு கமெண்ட். இதான் நாங்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில தான் அந்த பேர். அதுக்கப்புறம் முன்னாடியும் நமக்கு பேர் இல்லை, பின்னாடியும் நமக்கு பேர் இல்லை. பெயர் என்பது நம்முடைய அடையாளம். பெயர் என்பது நம்முடைய உயிர். ஏன் நாகப்பட்டினம் தானே உங்க ஊர், உங்க ஊரோட பேரு. நாகப்பட்டினம் வெறும் பேராங்க? சொல்லுங்க, நாகப்பட்டினத்தில் பிறந்தவங்க சொல்லுங்க. நாகப்பட்டினம் என்பது வெறும் பெயர் மட்டும்தானா? இயற்கையின் பேரழிவை நெஞ்சில் தாங்கி மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய தன்னம்பிக்கையின் அடையாளம் தானங்க நாகப்பட்டினம் என்கின்ற பெயர். அந்த பெயருக்குள்ள எவ்வளவு பெரிய அழுத்தமான வழி இருக்கிறது. மரணத்தை தாண்டி வந்த ஒரு உயிர்த்துவம் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதா இல்லையா? நாகப்பட்டினம் என்பது வெறும் பேரா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது சார். தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய தமிழுக்கு ஒரு அரங்கம் பாடி தந்த ஊர் என்றால் அது தரங்கம்பாடி தான். ஏன்னா முத இந்திய மொழிகளிலேயே அச்சு பொறிக்கு வந்த முதல் மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். அதை அச்சில் ஏற்றிய முதல் ஊர் உங்க நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி தான். எவ்வளவு பெரிய சாதனையை இந்த மண் தொடங்கி வைத்திருக்கிறது. இந்த தரங்கம்பாடியில சீகன் பால்குன்னு ஒரு ஜெர்மானிய அறிஞர் ரொம்ப நாள் தங்கி இருந்து தமிழ் மொழியினுடைய பக்தி நூல்களை எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கிறார். ஆய்வு செஞ்சு அவருடைய பணியை சிறப்பா செஞ்சுட்டு இந்த நாட்டை விட்டு கிளம்பி போறார். போகும்போது அவருடைய பணியை சேவையை பாராட்டி லண்டன்ல இருக்கக்கூடிய அப்ப ஆட்சி செஞ்ச ஜார்ஜ் மன்னன் அவருக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்யறார் லண்டன்ல வச்சு. இவர் அந்த விழாவுக்கு போயிருக்கிறார். மேடையில் அவர் உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த விழாவில் பாராட்டு வழங்குறவர் சொல்றார், சீகன் பால்கு அவர்களே, உங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் ஆங்கிலேயர்கள், ஆனால் இந்த பாராட்டு பத்திரத்தை நாங்கள் லத்தீன் மொழியில் எழுதியிருக்கிறோம். ஏனென்றால் லத்தீன் மொழி என்பது எங்களுடைய தேவ மொழி, அதனால அந்த மொழியில உங்களுக்கு எழுதியிருக்கிறோம்னு பரிசை கொடுக்குறாங்க. அந்த பாராட்டை வாங்கி வச்சுட்டு அவர் ஏற்புரை பேச வரணும் இல்லையா, அவர் இப்படி தொடங்குறார், உங்களுக்கு முன்னால் பேச வந்திருக்கிற சீகன் பால்குவாகிய நான் ஜெர்மானியன், என்னுடைய தாய்மொழி ஜெர்மனி. பாராட்டு விழா நடத்துகிற நீங்கள் ஆங்கிலேயர்கள், உங்களுடைய தாய்மொழி ஆங்கிலம். பாராட்டு பத்திரத்தை நீங்கள் லத்தீன் மொழியில் கொடுத்திருக்கிறீர்கள். நான் இப்போது எந்த மொழியில் பேச போகிறேன் தெரியுமா? உலகத்தில் தொன்மையும் பக்தியும் அக்கறையும் நிறைந்த தமிழ் மொழியில் உங்களிடம் பேச போகிறேன் என்று சொல்லி லண்டன் மண்ணில் ஒரு ஜெர்மானியர் தமிழில் பேசிய வரலாறு நம்முடைய வரலாறு. இதை ஆனால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? அந்த இடத்தில் தான் நம் பெயரை, நம்முடைய அடையாளத்தை நாம் தொலைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாகப்பட்டினத்தில் எவ்வளவு தமிழ் ஆர்வம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு தெரியுமா? காளமேக புலவர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காளமேக புலவர் சிலேடையா இல்ல வேணாங்க சிலேடைய கவிதை எழுதுறதுல ரொம்ப வல்லவர். சிலேடைனா என்ன தெரியுமா? 2 அர்த்தம் வர்ற மாதிரி பாட்டு எழுதுறது. 2 அர்த்தம்ங்கிறது வேற, ரெட்ட அர்த்தங்கிறது வேற. 2 அர்த்தம்ங்கிறது நாகரிகமான கவித்துவமான அர்த்தம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, ஒரு புலவர் ஒரு அரசரை பார்க்க போயிருக்கிறார். அப்ப அரசி ரொம்ப ஒரு பொன்னிறமான ஒரு பூவெல்லாம் தலையில வச்சுட்டு அந்த வழியா வர்றாங்க. இந்த புலவர் அரசியை பார்த்தோன்னே சொல்லியிருக்காரு, தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் அதிர்ந்துட்டாங்க. ஆனா ஒரு சாதாரண புலவன் அரசியை பார்த்து தங்கச்சி வந்தியான்னு சொல்றியான்ட்டு முறைச்சி பாக்குறாங்க. அவர் புடக்கனே சொல்றாரு, இல்ல அவங்க கூந்தல்ல சூடி இருக்கிறது தங்க சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. தங்கச்சி வந்தியா, தங்க சிவந்தியா, இதுதான் சிலேடை. ஒரு வார்த்தையிலே 2 நல்ல அர்த்தங்கள் உள்ளதுதான் சிலேடை. அப்பேற்பட்ட காளமேக புலவர் ஒரு நாள் உங்க நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவருக்கு சரியான பசி. ஒரு குட்டி பையன் தெருவில் விளையாடிட்டு இருந்திருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்டிருக்கார், தம்பி இங்க சோறு எங்க விற்கும்னு கேட்டிருக்காரு. டேய் சோறு எங்க விற்கும்? அவன் படக்குன்னு சொல்லியிருக்கான், சோறு தொண்டையில தான் விற்கும் அப்படின்னு இருக்கான். அப்பவுமே நாகப்பட்டினத்துக்காரங்களுக்கு எம்பிட்டு குசும்பு பாருங்க. சோறு எங்க விற்கும்னா தொண்டையில தான் விற்கும் போயா அப்படின்னு. அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. இந்த புலவர்களுக்கே ஒரு குணம் உண்டு, கோவம் வந்துட்டா சாபம் விட்டுருவாங்க. இந்த பயலை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு கரித்துண்டை எடுத்து சுவத்துல எழுதினார். அவனுக்கு சாபம் விடுறதுக்காக ஒரு வார்த்தை எழுதினார், பாக்கடிக்கும் பாலகருக்கு நாக்கு அப்படின்னு எழுதினாரு.
சாப்பாடு போடுறாங்கன்னு அப்படியே போட்டு ஓடிட்டார். போய் சாப்பிட்டு வந்து அதை ஃபில் பண்ணலான்னு பாக்குறாரு. 2வது வரி அந்த பையனே ஃபில் பண்ணிட்டு போயிட்டான். அவன் எப்படி எழுதியிருந்தான் தெரியுமா? பாக்கடிக்கும் பாலகருக்கு நாக்கு, தமிழ் மணக்கும் நல் நாகை என்று அவன் எழுதியிருந்தான். தெருவில் விளையாடுகிற குழந்தைக்கு கூட நாக்கிலே தமிழ் மணக்கக்கூடிய ஊர் இந்த நாகப்பட்டினம் மண் என்று அவன் சாபத்தை வரமாக மாற்றி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த நாகப்பட்டினத்துக்கு இயல்பிலேயே குழந்தையிலேயே உண்டு. ஆனா நாம இன்னைக்கு அதை வளர்த்து இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கி. இப்ப ராஜபாளையத்தை ராசை அப்படின்னு சொல்லுவாங்க, நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு மனிதன் நல்லவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய கை சுத்தமாக இருக்க வேண்டும். பேசும்போது அவன் வார்த்தையில நாக்கு சுத்தமாக இருந்தால் அவன் நல்லவன், அவன் செய்கிற செய்கையிலே கை சுத்தமாக இருந்தால் அவன் உத்தமன். எங்கே வார்த்தையில் சுத்தமும் செயலில் சுத்தமும் இருக்கிறதோ அந்த ஊர் இயல்பாகவே முன்னேறும், அது நல்ல ஊர். அதனாலதான் நாகப்பட்டினத்துக்கு நாகை என்கின்ற வார்த்தை மிக இயல்பாகவே அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுலயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கோரக்க சித்தர் ஆசிரமம் இங்கே தானே இருக்கு. அங்கே ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அங்கே பேச வந்தப்போ நம்ம தங்கை வேம்பு தான் அவங்க காரை கொடுத்து காலையிலே வந்துட்டோம், சாயந்தரம் தாங்க நிகழ்ச்சி, இங்கே 3 முக்கியமான கோவில் இருக்கு, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க. அவர் டிரைவர் நேராக ஒரு கோயிலுக்கு விட்டார். என்ன அப்படின்னு பார்த்தா சிக்கல் முருகன் கோயிலில் கொண்டு போய் விட்டார். ஆஹா, அற்புதமான தரிசனம் முடிச்சு 15 நிமிஷம் தாங்க கார் அடுத்த இடத்துக்கு போகுது. எங்கன்னு பார்த்தா நாகூர் தர்கா. அங்கேயும் போய் நல்லா சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு அடுத்து ஒரு 20 நிமிஷம் தான் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயாச்சு. அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள நாங்க திரும்ப ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எம்மதமும் சம்மதம் என்பதை நாம் வார்த்தையாக சொல்லி கொண்டிருக்கிறோம், இந்த நாகப்பட்டினம் வாழ்க்கையாகவே வைத்திருக்கிறது. இது இந்த மண்ணினுடைய பண்பாடுங்க. எல்லா சமயங்களையும் தன் சமயமாக நேசிக்கக்கூடிய பண்பாடு இந்த தமிழ் மண்ணின் பண்பாடு. இன்னைக்கு யாரோ அதை குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தமிழர்கள் என்றைக்கும் அதுல உறுதியாக ஒன்றாக நாம இருக்கணும். சாதாரணமான விஷயம் இல்லை. நம்முடைய பணக்கார கடவுள் நம்ம கொண்டாடுகிற திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த திருப்பதி வெங்கடாஜல பெருமாளுக்கு ஹைதர் அலி என்கின்ற இஸ்லாமிய அரசர் 8 கிலோ தங்க காசு மாலையை பரிசாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் திருப்பதி பெருமாள் அந்த காசு மாலையை போட்டுக்கொண்டுதான் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இது இந்த மண்ணின் பண்பாடு. இந்த இஸ்லாமிய அரசர் கொடுத்த காசு மாலை இன்னைக்கும் வெங்கடேசல பெருமாள் நெஞ்சிலே இருக்கிறது. மதுரை மீனாட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி மாவட்ட கலெக்டரா இருந்த ரோஸ் பீட்டர் ஒரு தங்க செருப்பை பரிசா கொடுத்துட்டு போனார், கிறிஸ்தவ அதிகாரி அவர். இன்னைக்கும் மதுரை மீனாட்சி நவராத்திரியில் ஒரு நாள் அந்த ரோஸ் பீட்டர் கொடுத்த தங்க செருப்பை காலில் போட்டுக்கொண்டு நகர்வலம் வருகிறாள் என்றால் இது இந்த மண்ணின் பண்பாடு. சமயங்களை எல்லாம் தாண்டி எங்களுக்குள் நேசம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிற பண்பாடு. இன்னைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு செல்லுகிற இந்து சகோதரர்கள் முதல்ல வாவர் மசூதியில் போய் வழிபாடு செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் ஐயப்பனையே தரிசனம் செய்வார்கள் என்றால் எம்மதமும் சம்மதம் என்பது இந்த தமிழ் மண்ணின் பண்பாடு. அதை வாழ்க்கை முறையாகவே வைத்திருக்கிற ஊர் நாகப்பட்டினம் என்கின்ற ஒரு அற்புதமான ஊர். அதனால இந்த ஊர்ல புத்தக திருவிழா தொடங்கப்படுவது ரொம்ப அடுத்த தலைமுறைக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த பேர் அப்படிங்கிறது வெறும் பேர் இல்லை, பேர் என்பதுல ஒரு வரலாறு இருக்கிறது, பேர் என்பதுல அரசியல் இருக்கிறது, பேர் என்பதிலே அக்கறை இருக்கிறது, பேர் என்பதில் காதல் இருக்கிறது, பேர் என்பதில் மரியாதை இருக்கிறது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு பெயர், நீங்க நிறைய பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு பெயர் என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதியவர் யார்? அம்பேத்கர். நம்ம அரசியல் அமைப்பின் தந்தை ஆசான் கொண்டாடப்படுபவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கரா? அம்பேத்கர் அவர் பேரா? அம்பேத்கர் அவர் பேரே கிடையாதுங்க. பீமாராவ் என்பதுதான் அவருடைய சொந்த பெயர். அம்பேத்கர் என்பது அவர் மேல் அக்கறையும் அனுசரணையும் காட்டிய அவருடைய ஆசிரியரின் பெயர் அம்பேத்கர் என்ற பெயர். நீங்க கைத்தட்டலாம், அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. உலகத்திலே தன் ஆசிரியர் பெயரை தன் பெயராக மாற்றிக்கொண்ட மாணவன் அநேகமா அம்பேத்கராக மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப எந்த அளவுக்கு ஒரு பெயருக்குள் தன்னுடைய நன்றி உணர்ச்சியை பொதிந்து வைத்திருக்கிறார். அப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது நன்றியின் அடையாளம் என்று அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். நீங்க கிரேசி மோகனுடைய நாடகம்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்ம தமிழ் சினிமால
ஒரு அழகான காமெடியை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா கிரேசி மோகன் தான். இந்த வசூல் ராஜா MBBSல கூட ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, படக்குன்னு இவங்க கும்பலா போவாங்க. வேமா வழியில வந்து சொல்வார், இது என்ன திறந்த வீட்டுல எச்சுக்கல என்ன நாயின்னு சொல்றியா? இல்ல, எச்சுக்கல சிங்கம், எச்சுக்கல புலி இருக்கலாமே அப்படிம்பார். இந்த கிரேசி மோகனுடைய எல்லா நாடகத்திலையும் பாருங்க, அதுல ஹீரோயினா ஒரு கேரக்டர் வரும், ஜானகின்ற பேர் தான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எல்லா நாடகத்திலையும் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாது பாலாஜி உள்ள வருவார். என்னையா எல்லா நாடகத்திலையும் ஜானகின்னு பேர் வச்சிருக்க, வேற பேரே இல்லையா? கிரேசி மோகன் சிரித்து கொண்டே சொன்னாராம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், எல்லாரும் என்னை அடிப்பாங்க, உதைப்பாங்க, விரட்டுவாங்க. ஆனால் ஜானகி என்கின்ற என்னுடைய ஆசிரியை தான் நீ பெரிய நகைச்சுவையால நான் வருவேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஹீரோயின்னா எங்க டீச்சர் ஜானகி. இப்போ ஒரு மாணவனுடைய மனசுக்குள்ளே புகுந்து போகிற ஒரு ஆசிரியருடைய பேர் அப்படி காலத்தால் அழியாம நின்றுச்சுல. இன்னைக்கு அந்த ஜானகி உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா கிரேசி மோகனே உயிரோட இல்லை. ஆனால் அவருடைய படைப்புகளில் அந்த ஆசிரியை உயிரோட தானே இருக்கிறாங்க. இப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, தன் நன்றியின் அடையாளம். விசுசார் படம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேச்சாளர்களை, 95% பேச்சாளர்களை உருவாக்கியவர், அரட்டை அரங்கம் என்கின்ற ஒரு ஊடகத்தின் வழியாக உருவாக்கியவர் நம்முடைய இயக்குனர் விசு என்கின்ற ஒரு மனிதர். நாங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் உருவானோம். அவருடைய எல்லா படத்திலையும் பாருங்களேன், உமான்னு ஒரு கேரக்டர் வரும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு படமா, சம்சாரம் அது மின்சாரம், திருமதி அது வெகுமதி, பெண்மணி அவள் கண்மணி, எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க, கடைசி படம் வரைக்கும் உமான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த உமாங்கிறவ ரொம்ப நல்லவளா வேற இருப்பா. கோதாவரி கேசரி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு உமா அந்த கேசரி எடுத்துட்டு வாமா அப்படிம்பார். லட்சுமி தான் உமாவா அதுல இருப்பாங்க. எல்லா படத்துலயும் இந்த உமாங்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஏன் சார் உங்க படத்துல இந்த உமாங்கிறவங்க விடாம விரட்டிக்கிட்டே வர்றாங்க, யாராவது நீங்க லவ் பண்ண பொண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் ஆரம்பத்துல சிறுகதைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன். எல்லாருமே சொன்னாங்க, இது எதுக்கிட்ட உனக்கு வேண்டாத வேலை, உனக்கு கதை எழுதெல்லாம் வராது அப்படின்னாங்க. ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருந்தேன். அங்க ரிசப்ஷனிஸ்டா இருந்த ஒரு பொண்ணு, என்ன சார் நாங்க இல்ல நான் கதை எழுதியிருக்கேன் கொடுங்க பாப்போன்னு அவங்க வாங்கி படிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, சார் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க சார், உங்களுக்கு கதை நல்லா வரும், நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்ல கதை ஆசிரியராக வருவீர்கள் என்று யாரோ ஒரு பொண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துச்சு. உன் பேர் என்னம்மான்னு கேட்டேன், உமான்னு சொன்னுச்சு. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை பழித்தது, அதனாலதான் எல்லா படத்துலயும் அந்த நல்ல கேரக்டருக்கு உமான்னு பேர் வச்சேன்னு. இப்ப பேர் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, அது நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. நம்ம தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் நம்ம தமிழ் வரலாற்றில் ஒரு பட்டிமன்றத்திற்கு இவ்வளவு பெரிய உயரத்தை கொடுக்க முடியும் என்று தன் வாழ்நாளில் நிரூபித்த ஒரு மிகச்சிறந்த அறிஞர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள். அவங்க பையனுக்கு என்ன பேருன்னா தியாகமூர்த்தின்னு பேர். அவரோட பழகுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க மகன் பேரு தியாகமூர்த்தி. என்னையா தியாகமூர்த்தி வித்தியாசமா இருக்கு இந்த பேருன்னு கேட்டபோது அவர் சொன்னார், அவர் கல்லூரி படிக்கும் போது அவருக்கு 2 நண்பர்கள், ஒருத்தர் பேர் தியாகராஜன், இன்னொருத்தர் பேர் ராமமூர்த்தி. ராமமூர்த்தி ஐயா இன்னைக்கும் ஐயாவுக்கு நண்பரா இருக்கிறார். இவங்க 2 பேரு ஐயா ரொம்ப கஷ்டப்பட்ட வறுமை சூழல்ல அவரை படிப்ப வைப்பதற்கு தன்னுடைய சைக்கிளை வித்து பணம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அன்பை மறக்க கூடாது என்பதற்காக தியாகராஜன்ல இருந்து தியாக, ராமமூர்த்தியில இருந்து மூர்த்தி, தியாகமூர்த்தின்னு பிள்ளைக்கு பேர் வச்சிட்டார். இப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, தன் நட்பின் அடையாளம் என்பதை இந்த தமிழ் மண்ணில் ஒரு மனிதர் நிரூபித்திருக்கிறார். அதனால பேருங்கிறது சாதாரணமான பேர்லாம் கிடையாது. நீங்க 1970 அந்த சமயங்கள்ல எல்லாம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா என்ன பேர் வச்சாங்க நீங்க உற்று கவனிச்சு பாருங்க. அப்ப நான் பார்த்த சாரதி எழுதின குறிஞ்சி மலர்ங்கிற நாவல் ரொம்ப பிரபலம். அப்ப கல்லூரி படிச்சவங்க எல்லாம் இது படிச்சிருப்பாங்க. அவங்க தங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் அரவிந்தன் பூரணி அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. ஆம்பளை பிள்ளைனா அரவிந்தன், பொம்பளை பிள்ளைனா பூரணி. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த கதையில வந்த கதாநாயகன் கதாநாயகி. அப்ப எந்த அளவுக்கு வாசிப்பு பழக்கம் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறது. பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சுட்டு நந்தினின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, பூங்குழலின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அருண்மொழின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெயர்கள் இந்த புத்தக வாசிப்பின் மூலமாக இந்த தமிழ் மண்ணுக்கு அறிமுகமாயிருக்கிறது. எங்க அண்ணன் பொண்ணு, அவன் சொந்த அண்ணன் பொண்ணு, அவன் பொண்ணுக்கு தமிழ் ரோஜான்னு பேர் வச்சான். என்னடா தமிழ் மல்லிகைன்னு வைக்கலாம், தமிழ் குறிஞ்சின்னு வைக்கலாம், தமிழ் செம்பருத்தின்னு வைக்கலாம், தமிழ் ரோஜா. சிரிச்சுக்கிட்டே சொன்னான். தண்ணீர் தேசம் அப்படிங்கிற வைரமுத்து நாவல்ல கதாநாயகியா வர்ற பொண்ணு தமிழ் ரோஜா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதனால என் மகளுக்கு வச்சேன். இப்போ ஒரு புத்தக வாசிப்பு நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு பாருங்க, தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு. இன்னைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல ராஜேஷ்குமார் நாவல் நிறைய விரும்பி படிக்கிறவங்க தான் பிள்ளைக்கு விவேக்குன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைக்கு ரூபலான்னு பேர் வச்சிருக்கிறாங்க, பட்டுக்கோட்டை பிரபாகரை பிடித்தவர்கள் நிறைய பேர் பரத் சுசீலான்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க.
இப்ப எந்த அளவுக்கு இந்த வாசிப்பை நேசித்திருந்தால் அதுல வர்ற கதாபாத்திரத்தை தன் பிள்ளைகளுக்கு பெயராக வைத்திருப்பார்கள் என்றால், பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது வாசிப்பின் அடையாளமாக ஒரு தலைமுறையில் இருந்தது. லிங்குசாமின்னு ஒரு டைரக்டர் இருக்கார்ல, அவர் லிங்குன்னு ஒரு புக்கு போட்டார், ஹைக்கூ மாதிரி லிங்கு. அதுல ஒரு 60-65 கவிதை இருந்தது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ஒண்ணு, சிம்பிளா எழுதியிருந்தார். கவிதா, கல்பனா இவை பெயர்கள் அல்ல நினைவுகள் அப்படின்னு எழுதியிருந்தார். அவர் வாழ்க்கையில 2 பேர் இருந்திருக்காங்க, கவிதா, கல்பனா இவை பெயர்கள் அல்ல நினைவுகள். முத பக்கத்துல இப்படிதான் எழுதியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில பெயர்கள் வெறும் பெயர்கள் அல்ல, அது நம்முடைய நினைவுகள். நான் 7ஆவது படிக்கும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களையும் அடிப்பாங்க நாங்கெல்லாம் படிக்கும் போது. இப்பதான் யாரையுமே அடிக்க முடியாது. அடிக்க கம்பு எடுத்தாங்கன்னா வாத்தியார் வீட்டுக்கு போயிட வேண்டிதான். உண்மைதானே? அன்னைக்கெல்லாம் வாத்தியார் இப்படி ரோட்ல வந்தாருன்னா பசங்க சந்துல பூந்துருவாங்க. ஏ வாத்தியார் வரார், வாத்தியார் வரார். இன்னைக்கு 4 பசங்க சேர்ந்தாப்புல வந்தா வாத்தியார் சந்துல பூந்துறார். எதுக்கு, எவன் என்ன பண்ணுவானோ பயம். அப்பெல்லாம் நாங்க சாமியை கும்பிடுவோம், கடவுளே இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் கையில பெரம்போட வரக்கூடாது, நாங்க வேண்டுவோம். இப்ப கணக்கு வாத்தியார் வேண்டார், கடவுளே இன்னைக்கு பையங்க யாரும் கையில கத்தியோட வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் நம்மளை குத்தாம அறிவியல் டீச்சரை குத்திட்டு போகட்டும். கல்வி எப்படி போயிடுச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல பெற்றோர்கள் பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடும்போது கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க அப்படிம்பாங்க. வாத்தியார் கசாப்பு கடையில வேலை பார்க்கிறார். என்ன அப்படின்னா, அந்த ஆசிரியர்கிட்ட பிள்ளையை ஒப்படைத்தால் அவர் கண்டித்து திருத்துவார் என்று பெற்றோர்கள் நம்பிய காலம். ஆனால் இன்னைக்கு கொண்டு போய் விடும்போதே, சார் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் என்கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா ஒத்தைக்கு ஒத்த கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பிள்ளை பத்து வச்சிருக்கேன், அடிக்கிற சோழியெல்லாம் வச்சுக்கிட கூடாது, 55,000 ஃபீஸ் கட்டியிருக்கேன் சொல்றாங்கல்ல. இப்ப காலம் கல்விக்கு கொடுத்த மரியாதையை காசுக்கு கொடுக்க பழகி கொண்டது. ஆனால் அன்னைக்கு அடிப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்களையும் அடிப்பாங்க. 7ஆம் வகுப்பு படிக்கும் போது என் கூட இருந்த ஒரு பொண்ணு பேரு சித்ரா, அவ ஏதோ ஹோம்ஒர்க் எழுதலன்னு சமூக அறிவியல் வாத்தியார் கையை நீட்டி இப்படிதான் இப்படி மடக்கி தான் அடிப்பாங்க. அடிக்க போறதுக்கு முன்னாடி கேட்டாரு, உன் பேர் என்ன அப்படின்னாரு. சித்ரா அப்படின்னா. என்னது அப்படின்னாரு. சித்ரா. நான் போய் உட்காரு, ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் அடி வாங்கணும். என்னடா அந்த சித்ரா மட்டும் அடி வாங்காம தப்பிச்சுட்டா அப்படின்னு பார்த்தா அவருக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு சின்ன குயில் கூவி கொண்டு இருக்கிறது. இப்ப பேருங்கிறது வெறும் பேரா? சில பேர்களை கேட்கும் போது மனசுக்குள் மல்லிகை மலர்ந்தது மாதிரி ஒரு வாசம் வருகிறது இல்லையா? அப்ப அந்த பேருக்கு ஏதோ ஒரு வலிமை இருக்கிறது. அந்த பேர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது நினைவாக இருக்கிறது. 7G ரெயின்போ காலனின்னு ஒரு படத்துல தான் நான் முத்துக்குமார் ஒரு பாட்டுக்கு இடையில எழுதியிருப்பார், நடைபாதை கடையில் உன் பெயர் படித்தால் நெஞ்சுக்குள் ஏனோ மயக்கங்கள் பிறக்கும் என்று எழுதுவார். சில பேரை கேட்கும் போது நெஞ்சுக்குள்ள அப்படியே மயக்கமே பிறக்கும். அது அந்த பேரினுடைய ஆற்றல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பேர் எதுன்னு நான் சொல்லவா? இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான அவரோட பேரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லவா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களை தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு புது நோட்டும் புது பேனாவும் கொடுத்துட்டோன்னு வைங்க. இந்த பேனா எழுதி பார்க்குதான்னு பாருங்க சார் கொடுத்துட்டு தனியா உட்கார வச்சுட்டுன்னு வந்தீங்களேன், அந்த பேனா எழுதி பார்க்கதான் கீச்சி பார்த்துட்டு நீங்க எந்த பெயரை எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடித்தமான பெயர் அல்லது உங்களுக்கு பிடித்தமானவரின் பெயர். அப்ப அந்த பெயர் நம்ம உயிருக்குள்ளே ஊர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெயருக்கு சொந்தமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், அந்த பெயருக்கு சொந்தக்காரங்க இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருக்கலாம். ஆனால் அந்த பெயரை கேட்கும் போதெல்லாம் மனசுக்குள் ஒரு மணி அடிக்கிறது இல்லையா? அதுதான் அந்த பெயர் நமக்குள்ளே தருகிற ஒரு மிகப்பெரிய மலர்ச்சி. அப்ப பேர் என்பது வெறும் பேர் இல்லை, அது நினைவுகளின் ஊடலாக இருக்கிறது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பேரை வச்சு அடையாளம் காண முடியாது. கணேஷ்னு ஒரு நடிகர் இருக்கார் சார், அவர் நல்லா நடிப்பார் அப்படின்னு சொன்னா எந்த கணேஷ்னு கேட்பீங்க? டெல்லி கணேஷ்னு சொன்னா புரிஞ்சிடும். பேரை வச்சு அடையாளம் இல்லாமல் ஊட வச்சு அடையாளம் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வாசுதேவன் பாடினா அவ்வளவு நல்லா இருக்கும். யார் அந்த வாசுதேவன்? மலேசியா வாசுதேவன். அந்த ஊரை வச்சுதான் அவர் தன் பேரின் அடையாளத்தை கண்டுபிடிக்கிறார். வைத்தியநாதை வாசிச்சாருன்னா என்னத்தை வாசிச்சாரு? குன்னக்குடி வைத்தியநாதனோ அப்படி சொல்லுங்க. குன்னக்குடினாலே வயலின் ஞாபகம் வருதா இல்லையா? கல்யாண சுந்தரம் எழுதினார்னா எந்த கல்யாண சுந்தரையா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்ப அந்த ஊர் அந்த மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய அடையாளத்தை தேடி தந்திருக்கிறது. அப்ப ஊரின் பெயர் என்பது பெயர் இல்லை, அது ஒரு மனிதனின் அடையாளமாகவே மாறி போயிருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. சில நடிகர்கள் அவங்க பேர் சாதாரணமா இருக்கும், அவங்க நடிச்ச படத்தோட பேரை முன்னாடி போட்டோன்னே அது ஒரு வலிமையாயிரும். பார்த்திருக்கீங்களா? ரவின்னு ஒரு நடிகர் இருக்கார், அவர் குரல் ரொம்ப நல்லா இருக்கும். நிழல்கள் ரவி சொன்னவனே ஆமா நிழல்கள் ரவி, அவர் வாய்ஸ் நல்லா இருக்குமே. படம், அந்த படத்தை மறக்காம அவர் அதுக்கப்புறம் 1000 படம் நடிச்சிருப்பார். ஆனால் முதல் படத்தை தன் பெயரின் அடையாளமாக அவர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி அடுத்து ஒரு ரவி வந்தார். வெறும் ரவினா யாருக்கும் புரியாது, ஜெயம் ரவின்னு மாத்திக்கிட்டார். அவருடைய முதல் படம் ஜெயம். இப்ப முதல் படத்தை
தன்னுடைய நன்றிக்குரிய அடையாளமாக அந்த நடிகர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப பேருங்கிறது வெறும் பேர் இல்லை, தன் பெயருக்கே அடையாளம் தருகிற பேராக இந்த மண்ணில் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. சில பேர் இருக்குங்க, அது வெறும் பேரே கிடையாது, அந்த துறைக்கே அது ஒரு மைல்கல்லா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ட்விட்டர்ல ஒருத்தர் எழுதினாருங்க, ஒரே வார்த்தை தான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். ட்விட்டர்ல எழுதியிருக்கிறார், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ராஜா, அவர் தான் இளையராஜா. எவ்வளவு அர்த்தம் நிறைந்த வார்த்தை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ராஜா, அவர் தான் இளையராஜா. அப்ப அந்த இளையராஜாங்கிற ஒரு வார்த்தை, ஒரு பெயர் இசைத்துறைக்கே ஒரு மைல்கல்லாக நமக்குள்ளே அடையாளத்தை தருகிறதா இல்லையா? அவருடைய தளபதியின் ஒரு படத்துல வாலி ஒரு பாட்டு எழுதினார், சின்ன தாயவள் தந்த ராசாவேன்னு ரஜினிகாந்துக்கு எழுதியிருப்பார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அது ரஜினி சாருக்கு எழுதியிருக்க மாட்டார், அது இளையராஜாவுக்கு தான் எழுதியிருப்பார். சின்ன தாய்ங்கிறது இளையராஜா அவங்களுடைய அம்மா பேர். சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படின்னா இளையராஜாவுக்கே தன்னுடைய வரிகளால பெருமை சேர்த்து இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பட கம்பெனிக்கு என்ன பேர் வச்சார்னா சத்யா மூவிஸ்னு அவங்க அம்மா பேரை வச்சார். இப்ப அம்மா பேருங்கிறது வெறும் பேரா? அம்மாங்கிறது பொது பேர். நான் அம்மான்னு சொன்னோடனே நான் எங்க அம்மாவை நினைப்பேன், நீங்க உங்க அம்மாவை நினைப்பீங்க. ஆனா அம்மா பேர் கொண்ட யாரையாவது பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். பார்த்துருக்கீங்களா? அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும், அப்பா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அப்பா பேர்ல ஒருத்தரை பார்த்த உடனே அப்படியே மனசு அப்படி நெகிழ்ந்து போகும். நான் அந்த அப்பா குறித்த அந்த பேச்சில் கூட நான் இதை பதிவு செஞ்சிருப்பேன். உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் பாரசீக நாட்டின் மேல படையெடுத்து போறார். அந்த மன்னன்லாம் அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்ப திடீர்னு அலெக்சாண்டருக்கு பயங்கர ஜுரம், காய்ச்சல். அவர் கூட வந்த வைத்தியர்களால சரி பண்ணவே முடியல. யாரோ சரி பண்ணி பார்க்குறாங்க, முடியல. திடீர்னு ஒரு மருத்துவர் வர்றார், நான் வேணா உங்களுக்கு சரி பண்ணவா, நீங்க யாரு? இந்த நாட்டை சேர்ந்தவன், உங்க பேர் என்ன அப்படின்றான். என் பேர் பிலிப் அப்படிங்கிறார். சரி மருந்து அரைங்க. மருந்து அரைச்சி ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுக்குறார். அலெக்சாண்டர் குடிக்க போறாரு. அப்ப அமைச்சர்கிட்ட, அவருடைய நம்பிக்கையான அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை வாங்கி இப்படி பாக்குறார். அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்குன்னா, வந்திருக்கிற மருத்துவர் கொடுக்கிற எதையும் சாப்பிடாதீங்க, அவர் எதிரி நாட்டு மருத்துவர், அதுல ஒருவேளை விஷம் கலந்திருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இந்த லெட்டர் அந்த மருத்துவர் கையில இந்த கையில கொடுத்துட்டு அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் குடிச்சிடுறார். இந்த மருத்துவர் படிச்சுட்டு பதறார், ஐயோ நான் விஷம் எதுவும் கலக்கல, நான் உங்களை நம்புறேன், அதனாலதான் லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் குடிச்சிட்டேன்ல மருந்த. எப்படி சார் நம்புனீங்க? உங்க அமைச்சர் சொன்ன வார்த்தையை நம்பாம யாரோ ஒருத்தனான என்ன எப்படி நம்புனீங்க? இப்ப அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. நீங்க வந்த போது உங்ககிட்ட கேட்டேன், உங்க பேர் என்ன அப்படின்னு. பிலிப்னு சொன்னீங்க. பிலிப் என்பது என் தந்தையின் பெயர். எங்க அப்பா பேரை வச்சிருக்கிற ஒருத்தன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான். அப்பாவுடைய பேர் அப்படிங்கிறது எவ்வளவு வலிமையான ஒன்று. அதனாலதான் பிள்ளைகள் தலையெடுத்து வரும்போது அப்பாவுடைய பெயரை தன்னுடைய தொழிலுக்கோ கம்பெனிக்கோ இல்ல துணையினோ அப்பாவுடைய பெயரை போடுகிறார்கள். அப்ப அப்பாவுடைய பெயர் என்பது நமக்கு வலிமை தரக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறது. அது வெறும் பெயர் இல்லை. அம்மாவுடைய பெயரும் அப்படித்தான். பாரதி ராஜா நிறைய சினிமா எடுத்தார். தமிழ் சினிமாவுடைய தலையெழுத்தையே அவர் மாத்தினார். அதுல கருத்தமான ஒரு படம் எடுத்தார். அதுல பாத்தீங்கன்னா அந்த உசிலம்பட்டி மதுரை சைடெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நிறைய பிறந்துருச்சுன்னு வைங்க, சடக்குன்னு கள்ளிப்பாலை அரைச்சி ஊற்றி விட்டுருவாங்க, அது பாவம் செத்து போயிடும். அதில் கருத்தம்மாங்கிற பிள்ளைய சாகடிக்கணும்னு அவங்க அப்பா நினச்சிருப்பார். ஆனால் அந்த கள்ளிப்பாலுக்கு தப்பிச்சு தான் அந்த பிள்ளை அவங்க வீட்டில் வளரும். ஒரு காலத்தில் அவங்க அப்பாவுக்கு கைகால் வராமல் போகும்போது அவங்க அப்பாவை ஒரு குழந்தையை போல உட்கார வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸு மாற்றி சாப்பாட்டு ஊட்டுவா. அப்போ கண்ணீரோடு நான் வேண்டாம்னு நினச்ச மகதான் என்னைய வேணும்னு பாதுகாக்கிறான்னு அவங்க அப்பா அழுவார். இந்த கருத்தம்மாங்கிற பேர் யாரோட பேர் தெரியுமா? பாரதி ராஜாவுடைய அம்மா பேர். இந்த படத்துக்கு அவர் விருது வாங்கினார். ஒரு அன்பான மகளுக்கு தன் அம்மாவின் பெயரை வைத்திருக்கிறார் என்றால் அந்த படத்துடைய பேர் என்பது வெறும் பேர் இல்லை, தன் அம்மா மீது கொண்ட நேசம் அங்கே ஒரு அடையாளமாக நிற்கிறது. இன்னைக்கு நீங்க மதுரை மாவட்டங்கள்ல உசிலம்பட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது நடந்தது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு துயரம் நடந்தது. அதையும் தாண்டி இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நல்ல பேர் வைப்பாங்க, 2வது குழந்தை பிறந்துருச்சுன்னா வேம்புன்னு பேர் வைப்பாங்க. பாப்பாவுக்கு எப்படி வச்சாங்கன்னு தெரியல. வேம்புன்னா கசக்கு தான், 2வது பொம்பளை பிள்ளைன்னு கசக்குது வேம்பு. 3வது பொம்பளை பிள்ளை பேர் பிறந்துச்சுன்னு வைங்க போதும் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. 4வது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்க வேண்டாம் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு வேண்டாம்னே பேர் வச்சுட்டாங்க, பொண்ணுன்னு கூட வைக்கல. 3வது பொம்பளை பிள்ளை கூலி வேலை செய்கிற அம்மா அப்பா வேண்டாம்னே பேரை வச்சுட்டாங்க. ஆனால் வேண்டாம்னு பேரை வச்சுட்டாங்கன்ட்டு இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு படித்து
விஐடியில் போய் சேர்ந்துருக்கு. போனோடனே பிரின்சிபால் கேட்டிருக்காரு, உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு. வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுச்சு. நான் கொடுத்தாங்க, இவ வேண்டாங்கிறா அப்படின்னு. கூட இருக்கிற பிள்ளைங்களாம் சொல்லியிருக்காங்க, அவள் பேரே வேண்டாம் தான் சார். எல்லாரும் கேலி பண்ணியிருக்காங்க, எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு. அந்த பொண்ணை கேலி பண்ணிட்டே, அந்த நல்ல பேர்னாலே நம்ம ஊரில் கேலி பண்ணுவாங்க, வேண்டாம்னு பேர் வச்சா எவ்வளோ கேலி பண்ணுவாங்க. அந்த பொண்ணு 4th இயர் படிக்கும்போது அவங்க காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ ஜப்பானில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்துச்சு. அந்த இன்டர்வியூவில் அதிக மதிப்பெண் எடுத்து வருஷத்துக்கு 22 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் தேர்வு செய்யப்பட்ட பெண் வேண்டாம் என்று பெயர் வைக்கப்பட்ட பெண். எந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சாங்களோ அந்த பொண்ணு தான் எங்க நிறுவனத்துக்கு வேண்டும் என்று ஜப்பான் தேர்ந்தெடுத்தது. இப்ப தன் அறிவால் தன் பெயரின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்று இந்த தமிழ் மண்ணில் ஒரு பெண் நிரூபித்திருக்கிறாள் என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை. இப்போ புத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு எல்லார் வீட்லையும் புத்தர் வாங்கி வச்சிடறோம். அவருடைய ஆலோசனையை பின்பற்றுறோமோ இல்லையோ எல்லா வீட்லையும் ஒரு குட்டி புத்தா, தூங்குற புத்தா, சிரிக்கிற புத்தா, உட்கார்ந்துருக்கிற புத்தா, சைடில் இப்படி பார்க்குற புத்தா, எல்லார் வீட்லையும் ஒரு புத்தர் இருக்கிறார். அவருடைய முழு பேர் என்னது? கௌதம புத்தர். கௌதம அப்படிங்கிறது யார் கொடுத்த பட்டம்? புத்தர் பிறந்த 6வது நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த 6வது நாள்ல இருந்து அவரை தூக்கி வளர்த்த அவங்க சிற்றன்னைக்கு பெயர் கௌதமி என்று பெயர். அவர் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் துறந்து விட்டாலும் கூட, அரண்மனை, நாடு, அரச பட்டம் எல்லாத்தையும் துறந்தாலும் கூட, தன் பெயரையே துறந்து புத்தராக மாறினாலும் கூட தன்னை வளர்த்தெடுத்த சிற்றன்னையின் பெயரை துறக்க முடியவில்லை. கௌதம புத்தராக அவர் மாறி போனார். சில நேரம் சின்னம்மா வந்தாலும் நல்லது நடக்கும். புத்தருக்கு நடந்திருக்கு. நான் புத்தரை பற்றி சொல்லிட்டு, அம்மா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அம்மா இல்லாத போது தான் தெரியும். பிள்ளைகள் அடித்து கொள்ளும் போது நம்மளுக்கு தெரியும் அம்மா இருந்திருக்கலாம், இருந்திருந்தா நல்லா இருக்கும். சில கவிஞர்களுக்கு பாருங்களேன், சொந்த பேரை சொன்னா யாருக்கும் தெரியாது. முத்தையா பாட்டு எழுதினாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா யாருக்கா தெரியுமா? கண்ணதாசன் பாடல்கள் அப்படின்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள ஒரு கவிதை பூக்குது இல்லையா? அவருடைய சொந்த பேரு முத்தையா, ஆனால் அவர் தனக்குத்தானே சூட்டி கொண்ட புனைப்பெயர் கண்ணதாசன். சில நேரங்களில் புனைப்பெயர் கூட நிஜ பெயரை விட மக்கள் மத்தியில் அதிகமாக பெயரை வாங்கி தரும். ஏன் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே அவர் பேர் சொந்த பேர் கிடையாது. சிவாஜி ராவ் தான் அவரோட பெயர். ரஜினிகாந்த் என்பது குரு அவருக்கு கொடுத்த பெயர். இன்றைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் தான் நிலைத்திருக்கிறது. ஒரு குரு கொடுக்கிற ஒரு பெயர் காலத்தை வென்று ஜெயிக்கும் என்பதற்கு ரஜினி சாரோட ஒரு பெயர் கூட காரணமா இருக்கலாம். அதே மாதிரி எட்டயபுரத்தில் பிறந்த எரிமலை கவிஞன் பேர் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? எட்டயபுரத்தில் பிறந்த எரிமலை கவிஞன் பாரதி. பாரதி தான் அவர் பேரா? அவர் பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணிய பாரதி கூட கிடையாது, சுப்பிரமணியன் தான் அவர் பேர், அப்பா வச்சது. அவருடைய நண்பருக்கு பேர் சோமசுந்தரம். 2 பேர் இணைப்பிரியாத நண்பர்கள். இளைஞர்களா இருக்கும் போதே யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு புலவர் வர்றார் அந்த எட்டயபுரத்து சமஸ்தானத்துக்கு. அவர் ஒரு கவிதை போட்டி பசங்களுக்கு வைக்கிறார். அந்த போட்டியில 2 பேர் ஜெயிக்கிறாங்க, சோமசுந்தரமும் சுப்பிரமணியும். மேடையில வச்சு அந்த அரசவையில 2 பேருக்கும் பாரதி பட்டம் 2 பேருக்கும் கொடுக்கறாங்க. ஒரே நேரத்தில் கொடுக்கறாங்க. சோமசுந்தர பாரதி இனிமேல் நீ, சுப்பிரமணிய பாரதி இனிமேல் நீ. ஆனால் சோமசுந்தர பாரதியை நாம் யாரும் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. சுப்பிரமணிய பாரதியை தான் பாரதி என்று மனதில் பதிய வைத்துக் கொண்டோம் என்றால் நமக்கு சூட்டப்பட்ட பெயருக்கு நாம் நியாயம் சேர்க்க வேண்டும். இந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வைங்களேன், அந்த வார்த்தைக்கு நாம் நியாயம் சேர்க்கணும். பாரதி என்கின்ற வார்த்தைக்கு அவன் நியாயம் சேர்த்தான். அந்த பாரதி என்கின்ற வார்த்தையாகவே அவன் மாறி போனான். அதனாலதான் ஒரே நேரத்தில் 2 பேருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டாலும் பாரதி என்றால் அது சுப்பிரமணிய பாரதி தான் என்று நம்ம மனதில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறான். அப்ப கொடுக்கப்பட்ட பெயரை, வழங்கப்பட்ட பெயரை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய தகுதியும் பக்குவத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல இந்த பேருக்கு காரணமானவங்களே நம்ம மறந்து போயிடுவோம். அவ்வளவு நல்லவங்க நம்ம. இப்ப பெங்களூருக்கு போறீங்க, கேரளாவுக்கு போறீங்க, நார்த் இந்தியாவுக்கு போறீங்க, எங்க இருந்து வர்றீங்கன்னு சொன்னோன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம அவங்க தமிழ்நாட்டில இருந்து வர்றோம் சொல்றோம்ல, கெத்தா சொல்லுவோம். தமிழ்நாடுன்னா நமக்கு ஒரு கெத்து உண்டு. நாங்க தமிழ்நாட்டில இருந்து வர்றோம். இந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக ஒருத்தர் உசுரையே கொடுத்தாரு. அந்த ஆள் பேர் யாருக்காவது தெரியுமா? மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர். அதை தமிழ்ல தமிழ்நாடுன்னு வைக்கணும்னு போராடி உண்ணாவிரதம் இருந்து செத்தே போனார். அவருக்கு பெயர் சங்கரலிங்கனார். சங்கரலிங்கனார் என்கின்ற பெயரை இன்றைக்கு யார்கிட்ட சொன்னாலும் தெரியாது. ஆனால் நாமெல்லாம் தமிழ்நாட்டுக்காரர்கள். எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறோம் என்று பெருமையாக சொல்வோம். ஆனால் அந்த பேருக்கு உயிர் கொடுத்தவர், அவருடைய பேர் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எப்படி காலத்தால் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். சில பேர்லாம் ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு மனசு மாறி இருக்கிறோம். கோயில்ல ஒருத்தர் அர்ச்சனை பண்ண வந்தவர் சொன்னார், இந்த பாருங்க தமிழ் கோயில், கடவுள் தமிழன்,
தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும். சரிங்கய்யா, அர்ச்சனை பண்ணிடுவோம், பிள்ளைங்க பேர சொல்லுங்க, பட்டப்பட்டன்னு சொன்னார். ஆதர்ஷ், கிருத்திக், ஆராதனா, ஹாசினி, தமிழ்ல அர்ச்சனை பண்ணு. இப்படியே ஐயர் பார்க்காரு, தமிழ்ல நான் அர்ச்சனை பண்ணணும், நீ பேர் மட்டும் வடமொழியில வைப்பேன்னு. நல்ல ஆளுகையா அப்படின்ட்டு உள்ள போனார். இன்னைக்கு எல்லார் வீட்டிலையும் என் பிள்ளைக்கு உட்பட நாம் வடமொழியில் பேர் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஏன்? தமிழ் மொழியில் பேர் வைத்தால் அது ஏதோ தாழ்ச்சி மாதிரியும், வடமொழியில் பேர் வைத்தால் நாம ஒருபடி உயர்ந்ததாகவும் நாம் கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் வடமொழியில் வைக்கப்பட்ட பெயரை தமிழில் மாற்றிய அறிஞர் பெருமக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள். சூரிய நாராயண சாஸ்திரின்னு ஒருத்தருக்கு பேரு, தானே வடமொழியில பேர் வச்சுட்டாங்க. அம்மா அப்பா மாத்துவோம், சூரியன்னா என்ன? பருதி, நாராயண மால், சாஸ்திரி கலைஞன், பருதி மால் கலைஞன் வச்சுக்கிட்டாரு ஒருத்தர். வேதாச்சல சுவாமின்னு ஒருத்தருக்கு பேரு, மறைமலை அடிகள்னு வச்சுக்கிட்டார். ஞான பிரகாசம்னு ஒருத்தருக்கு பேரு, அறிவொளின்னு மாத்திக்கிட்டார். சந்தோஷம்னு ஒருத்தருக்கு பேரு, மகிழ்னன்னு மாத்திக்கிட்டார். வடமொழியில் வைத்த பேரை தமிழ் மொழியில் மாற்றிக்கொண்ட அறிஞர்கள் பிறந்த மண்ணில் தான் தமிழ் குடும்பத்தில் வடமொழியில் நாம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. இப்ப பேர் என்பது என்னது? வெறும் பேர் இல்லை, இன்றைக்கும் நாம் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்பதின் அடையாளம், வேற ஒண்ணும் கிடையாது. அதான அடையாளம். இவ்வளவு ஆயிரம் தமிழ் பெயர்கள் இருக்கும்போது வடமொழி பெயரை சூட்டுகிறோம்னா என்ன அர்த்தம்? பெயரில் என்ன இருக்கிறதுன்னா விட்டுட்டு போக முடியாது. பெயரில் தான் எல்லாம் இருக்கு. உன்னுடைய இனம், உன்னுடைய மொழி, உன்னுடைய அடையாளம், உன்னுடைய முகவரி எல்லாமே அந்த பெயர்ல தான் இருக்கு. அதையே தொலைச்சிட்டோம்னா எல்லாத்தையும் தொலைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். தாம் பேருக்காக சண்டை போட்டு செத்தவன் நீங்க பார்த்திருக்கீங்களா? தாம் பேருக்காக. மகாபாரதத்தில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் சித்ராங்கதன் பேர். சித்ராங்கதன் யாருன்னா பீஷ்மருக்கு தம்பி. அவர் ஒரு நாள் காட்டுக்குள்ள போயிருக்கிறார், ஒரு கந்தர்வனை பார்த்திருக்காரு. அன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா வானத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டு போவாங்க போல, அவங்க பாராசூட்ல வந்து இறங்கின மாதிரி. அப்படி ஒரு கந்தர்வன் இறங்கியிருக்கான். இவர் சும்மா கிடக்காம அவர்கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், என் பேர் சித்ராங்கதன் அப்படின்னு இருக்கான். என் பேர் இருந்தாண்டா சித்ராங்கதன், என் பேரை நீ எப்படி வைக்கலாம், என் பேரை நீ எப்படி வைக்கலாம். ரெண்டும் சண்டை போட்டு நம்மால் செத்து போச்சு. மகாபாரதத்துல பீஷ்மருக்கு தம்பியா அடுத்து அரசாள வேண்டிய சித்ராங்கதன் தான் பேருக்காக சண்டை போட்டு தான் உசுரே விட்டார். எப்படிப்பட்ட மனிதர்களை நாம பார்த்திருக்கோம் பாருங்க. இப்ப பேர் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, பேர் என்பது ஒரு ஈகோவின் அடையாளமாக இருந்திருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, பேர் என்பதுல அரசியல் ஒளிந்து இருக்கிறது, ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல். நான் சில பேர் சொல்றேன், இந்த பேரெல்லாம் நீங்க நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. பகத்சிங் நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேர்ல ஆள் இருக்கா இல்லையா? இருக்காங்க. போஸ்னு பேர் வச்ச ஆளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காந்தி, நேரு, சுபாஷ், ஜவஹர், காந்தி, இந்திரா காந்தி, ஜான்சி ராணி, பிரியதர்ஷினி, இந்த பேர்லாம் நம்ம வச்சிருக்கோமா இல்லையா? இந்த எல்லா பேரும் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோமா இல்லையா சார்? ஆமாண்ணா ஒரு கை தட்டுங்க. எனக்கு வேற மொழியில பேசுற மாதிரி எனக்கு பதட்டமா இருக்கு, உள்ள மொழியே நமக்கு ஒழுங்கா வராது. இந்த பேர்லாம் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம்ல. ஏன் இவங்க பேரெல்லாம் வச்சிருக்கோம்? இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள், நாட்டை முன்னேற்ற பாடுபட்ட நம் இந்திய தலைவர்கள், அதனால இந்த பேர்லாம் வச்சிருக்கோம். இந்த சில பேர் சொல்றேன், இந்த பேரெல்லாம் நீங்க வடநாட்டில் யாருக்காவது வச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. வ.உ. சிதம்பரம், திருப்பூர் குமரன், பூலித்தேவன், வாஞ்சிநாதன், காமராஜர், வேலு நாச்சியார், பாரதி, இந்த பேரெல்லாம் யாராவது நார்த் இந்தியாவில் யாருக்காவது வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இவங்கெல்லாம் யார்? இப்ப நான் சொன்னவங்கலாம் யாரு? சுதந்திர போராட்ட தலைவர்கள், இந்திய நாட்டை முன்னேற்ற பாடுபட்டவர்கள். அவங்க பேரெல்லாம் நாம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். நம்ம ஆளுக பேரெல்லாம் அவங்க வைக்கவே இல்லை, அவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் ஒரு ஆள் இருந்தாருன்னு. ஒருத்தர் தான் சொத்தையை வித்து கப்பல் விட்டு அதையே இழந்து கடைசி காலத்துல மண்ணெண்ணெய் வித்து நொந்து போய் செத்து போனார். அந்த ஆளுக்கு பேர் தான் சிதம்பரம்னு நார்த் இந்தியாவில் யாருக்கும் தெரியாது. ஆனால் பகத்சிங்கின் வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேலு நாச்சியாரை பத்தி அங்க யாருக்கும் தெரியாது. ஜான்சி ராணியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்? எல்லாம் பேர் தானங்க. பேர்ல என்ன இருக்கு? போஸ்னு பேர் வச்சா என்ன, நேருன்னு பேர் வச்சா என்ன? ஆனா அவங்க ஏன் காமராஜன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க ஏன் வேலு நாச்சியார்னு பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை. இந்திய தலைவர்கள் உங்களுக்கும் தலைவர்கள், தமிழ்நாட்டின் தலைவர்கள் எங்களுக்கு தலைவர்களே இல்லை என்கின்ற ஏற்றத்தாழ்வின் அரசியல் பெயருக்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சில நேரம் பேர் மாறி போனதுனால சில நன்மைகள்லாம் நடந்திருக்கும். நமக்கெல்லாம் சில நேரம் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கிஃப்டை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க.
கரெக்டாக பேர் மாறி போய் மோசமான கிஃப்ட் நம்மளுக்கு வந்துடும். நம்மளாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தில் பிறந்திருப்போம். ஆனால் ஒருத்தருக்கு பேர் மாறி போய் ஒரு நன்மை உலகத்துக்கே நடந்தது. ஸ்வீடன் நாட்டில் ஒருத்தர் இருந்தார், ஆல்பர்ட் நோபல்னு அவருக்கு பேர். அவர் 300க்கு மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சார். 300க்கு மேற்பட்ட. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து டைனமைட், வெடிப்பொருள். டைனமைட்னு ஒரு வெடி பொருள் இருக்கு இல்லையா, அது மூலமா அவருக்கு நிறைய காசு. எப்பயுமே இந்த வன்முறை பொருட்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்ல, அந்த டைனமைட் மூலமா பயங்கர பணக்காரர் ஆயிட்டார். திடீர்னு ஒரு நாள் அவருடைய தம்பி இறந்து போயிட்டார். யாரோட தம்பி? இந்த டைனமைட் விற்கிறார் பாருங்க, அவர் தம்பி இறந்து போயிட்டார். ஆனா பத்திரிகைக்காரங்களாம் என்ன நினைச்சிட்டாங்க, இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு பத்திரிகையில, பிரெஞ்சு பத்திரிகையெல்லாம் தலைப்பு செய்தியில போடுறாங்க, மரண வியாபாரி மரணம் அடைந்தார். எப்படி போட்டாங்க? மரண வியாபாரி மரணம் அடைந்தார்னு போட்டாங்க. படிச்சு பார்த்துட்டு இருந்தார், கொலையே நடுங்கிருச்சு. அட பாவி, நம்ம காசு கொடுக்கும் போதெல்லாம் எல்லாரும் வந்து கும்பிட்டு முதலாளினாங்க, செத்து போன உடனே மரண வியாபாரின்னு அடிச்சிருக்கானே, அப்ப நம்ம மரணம் இப்படித்தான் எல்லாராலும் பார்க்கப்படுமான்னு அப்படி பதறிட்டார். நம்ம ஊர்ல ஒரு கவிஞன் எழுதுனான், ஒரு தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது, ஊரே துக்கம் கேட்க போனது. ஊரே போயிருக்காங்க, உங்க நாயா செத்து போச்சு, எவ்வளவு அழகா இருக்கும். நாய்னா நாய், அதாங்க நாய், அது வாழாட்டினா அழகு, அது குலைச்சா அழகு, அது கடிச்சா கூட அழகுதான் அப்படின்னு தாசில்தார்கிட்ட போய் நாய் இறந்ததுக்கு எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் தாசில்தாரே செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இன்னும் அதுக்கு வரணும், அவரே இல்லை. இந்த பதவிக்கு எவ்வளவு மரியாதை என்பதை ஒரு கவிஞன் முந்தி எழுதுனா. இங்கே உள்ள யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்கப்பா, ஏன்னா அரசு அதிகாரிகளாக நடத்துகிற ஒரு விழா. நான் பழைய கவிதை இது. இப்போ இந்த ஆல்பர்ட் நோபலுக்கு பதட்டம் ஆயிருச்சு. அப்போ நம்ம இறந்து போனால் இந்த உலகம் நம்மளை இப்படித்தான் பார்க்குமா, மரண வியாபாரியாக தான் பார்க்குமான்னு பதறி போய் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தார். அவர்கிட்ட இருந்த சொத்துல கிட்டத்தட்ட 90% வருமானத்தை தனியாக ஒதுக்கி, இனிமேல் யாரெல்லாம் உலகம் முழுக்க மனித சமூகத்திற்கு இயற்பியலில், வேதியியலில், மருத்துவத்தில், இலக்கியத்தில், அமைதியில் இந்த மனித சமூகத்துக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக நோபல் பரிசு வழங்கப்படும் என்று ஆல்பர்ட் நோபல் அறிவித்தார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய பரிசு எது? நோபல் பரிசு. இது எப்போ வழங்கப்பட்டது? ஏன் வழங்கப்பட்டது? ஒரு பேர் தப்பா அச்சிடப்பட்டதால் வந்த விளைவு. சில நேரம் பேர் தப்பா போனா கூட சில நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். சில தவறுகளை நன்மையின் மூலமா தான் திருத்த முடியும். நம்ம மனித குலம் என்ன நினைக்கும் தெரியுமா, ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு செய்வோம். அப்ப மேலும் தப்பு 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 எல்லாம் தப்பா தான் போகும். ஒரு தவறு நடந்துருச்சா அதை தவறால சரி பண்ணக்கூடாது, சரியால தான் சரி பண்ண முடியும். இந்த முழு பூசணிக்கு அவ சோத்துல மறைச்ச கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவோம், ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேனோ, ரொம்ப நேரமா நீங்க இங்கிலே தங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ நேரம் பேசவா? ஐயா சொல்லிட்டார், சண்முக வடிவேல் ஐயாவுடைய மருமகன் அவர் பேச்சை உட்காந்து கேட்டவர் நம்ம பேச்சை கேட்குறாருன்னு அதானங்க கெத்து. இதுக்கெல்லாம் நீங்கள் கைத்தட்டலாம். விடிய விடிய கூட நான் கேட்குறேன், நீங்கள் கேட்பீங்க, நான் ஊருக்கு போகணும்ல. சரி, முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சதுன்னு ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதோடைய விளக்கம் யாருக்கா தெரியுமா? ஒரு புத்தகத்தில் தான் படித்தேன். அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊரில் இருந்திருக்கிறார். இந்த பணக்காரர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏழை, ஒரு குடியானவன் இருந்திருக்கிறார். அவர் இந்த பூசணிக்காய் கொடி அவர் வீட்டில் வளர்த்துருக்கிறார். நல்ல அழகான பெரிய பூசணிக்காய் விளைஞ்சிருக்குது. இந்த பணக்காரர் வாயை திறந்து கேட்டிருக்கலாம், இல்லை காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். சில பெரிய மனிதர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் சின்ன புத்தி உண்டு. படக்குன்னு யாரும் பார்க்கல நினச்சி அந்த பூசணிக்காவை திருடிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டார். பெரியவங்க செய்கிற தப்பு அவங்கள தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் என் மச்சனே இருக்கான், இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவருக்கு பக்கத்து தெருவில் தான் என் பிள்ளை டியூஷன் படிக்குது, இந்த பூசணிக்காய் திருடினார்ல அந்த தெருவில் தான் நாங்கள் வீடு பார்த்துருக்கோம், இப்படியே சொல்லியிருக்காங்க. காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2வது தலைமுறை, 3வது, 4வது தலைமுறை வந்துருச்சு. ஒத்த பூசணிக்காய் திருடிட்டு அந்த குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. இந்த 4வது தலைமுறை பேரனுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்திருக்கு. என்னையா அந்த ஆள் ஒரு பூசணிக்காவை திருட போக நம்ம ரோட்டில் போகும்போது இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவருடைய பேரன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்களேன்ட்டு அவங்க ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லி அழுதுருக்கான், பணம் காசு சொத்தெல்லாம் இருக்குது, நான் பூசணிக்காய் திருடினாங்கன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க சாமி, இது என்ன செய்யறது, என்ன செஞ்ச இந்த பேர் மறையும். அவர் அப்படியே உனக்கு குறுன்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்துருக்கார். பார்த்துட்டு, உங்கள்கிட்ட பண வசதி இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்குது. டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? 10 பேருக்கு என்ன, 50 பேருக்கு சாப்பாடு போட முடியும். சரி, டெய்லி ஒரு 50 பேருக்கு நீ சோறு போடு. அனாதைகள், இல்லாதவங்க, ஏழை எளியவர் யார் வந்தாலும் சரி, டெய்லி 50 பேருக்கு சோறு போடு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு வா அப்படின்ட்டார். சரின்னு இன்னைக்கிலிருந்து இலவசமாக 50 பேருக்கு சோறு போடப்படும்னு எல்லார்ட்டையும் சொல்லி டெய்லி 50 பேர் யார் வந்தாலும் சரி
50 பேருக்கு சோறு போட்டுட்டே இருந்திருக்கிறார். 3 நாள் 4 நாள் 5 நாள் தான் ஆயிருக்கு. 6வது நாள் சொல்லியிருக்காங்க, வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பாருங்க, ஒரு வள்ளல் வீடு, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தாங்க நாங்கள் குடியிருக்கோம். வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் நாங்கள் இருக்கோம். சில நேரம் நாங்களே அங்கே போய் தான் சாப்பிடுவோம். இந்த வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவோம், இப்படியே பேசியிருக்காங்க. 10வது நாள் முடியும் போது முழு பூசணிக்காயை திருடிய வீடு என்கின்ற பேர் மாறி போய் சோறு போட்ட வீடு என்று அந்த வீடு மாறிவிட்டது. இதுதான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை. அப்ப ஒருவேளை நம்ம குடும்பத்திலே ஒரு தவறு நடந்தால், ஒரு குற்றம் நடந்தால், அதை இன்னொரு தவறால் சரி செய்ய முடியாது. தவறுக்கு மாற்று தவறு இல்லை. நல்லதை வைத்து தவறை மறைத்தால் தவறு தானாக மறைந்துவிடும். இப்ப நல்லதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா தவறு தானாக மறைந்து போய்விடும் என்பது இந்த ஒற்றை வரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். நான் நிறைய எழுதி வச்சிருக்கேனே, நீங்க எவ்வளவு தாங்குவீங்கன்னு தெரியல. பேசுங்க பேசுங்க நீங்க சொல்றீங்க, ரைட். 2 விஷயம், தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு தண்ணி தவிக்குது நான் பேசினேன். வெற்றி தோல்வின்னு 2 வார்த்தை நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா. வெற்றி நமக்கு எய்மே என்னங்க, வாழ்க்கையில வெற்றி அடையணும். பையன் படிப்புல வெற்றி அடையணும், மனைவி குடும்பத்துல வெற்றி அடையணும், தொழில்ல வெற்றி 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 தான் நம்முடைய ஒரே இலக்கு. வெற்றி சந்தோஷமானதா, தோல்வி துயரமானதா? இதான நம்மளுடைய பொது பார்வை. வெற்றினா சந்தோஷம், தோல்வினா சோகம். ஆனால் வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மோசமான வெற்றி என்று ஒன்று இருக்கிறது, மகத்தான தோல்வி என்று ஒன்று இருக்கிறது. மோசமான வெற்றி எது தெரியுமா? இந்த உலகத்துல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க, சில படங்கள் வரும். அதுல ஒரு புகைப்படம், ஒரு குழந்தை, ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு குழந்தை தவள முடியாம குப்புற கிடக்கும், எலும்பும் தோலுமா. அவளுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கழுகு இவ செத்த உடனே சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இந்த புகைப்படம் பார்த்துருக்கிறீங்களா? இது உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் என்கின்ற புலிட்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய விருதை வாங்கிய ஒரு புகைப்படம். இதை எடுத்தவர் யாருன்னா கெவின் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கலைஞர். அவருக்கு ரொம்ப வருஷமா கனவு, புலிட்சர் விருதை நம்ம வாங்கணும்னு மாபெரும் கனவோடைய அந்த கலைஞன் அலைஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆப்பிரிக்கால தற்செயலா அந்த மக்களுக்கு உணவு கொண்டு போற வேனோட போயிருக்கிறவன் இந்த காட்சியை பார்க்குறான். பசியில 1 கிலோமீட்டர் தூரத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை உடம்ப கூட இழுக்க முடியாம தவண்டு தவண்டு போய் ஒரு கட்டத்தில் அப்படியே விழுந்துருது. அதை இந்த குழந்தை எப்ப சாகும் நம்ம சாப்பிடலான்னு அந்த கழுகு காத்துட்டு இருக்கு. இதை போட்டோ எடுத்துட்டார். போட்டோ சூப்பரா வந்துருச்சு, ஓடியான்ட்டார் நம்மால். ஓடியாந்து நியூயார்க் டைம்ஸுக்கு புகைப்படத்தை அனுப்பியாச்சு. மறுநாள் புகைப்படம் வெளியில வருது, உலகமே கொண்டாடுது. புகைப்படம்னா இதுதான் புகைப்படம்னு அவருக்கு அவருடைய கனவான புலிட்சர் விருது கிடைச்சிருது. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு 7.5 ஆரம்பிக்குது. ஏன் சார் போட்டோ எடுத்தீங்களே, அந்த பிள்ளை என்ன ஆச்சு? அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? அந்த பிள்ளைய காப்பாத்துனீங்களா? அட்லீஸ்ட் அந்த கழுகையாவது விரட்டி விட்டீங்களா? இந்த கேள்விக்கு இவர்கிட்ட பதிலே இல்லை. ஏன்? போட்டோ எடுத்தோன்னே ஏன் வேலை முடிஞ்சிச்சுன்னு ஓடியான்ட்டார் நம்மாள். அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியல. அதற்கப்புறம் விமர்சனம் வருது, ஏன் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளையோடைய உசுரை பணைய வச்சுட்டியே, நீ எல்லாம் மனுஷனா, நீ தான் உலகத்தின் துரோகின்னு ஒரே வசவுக்காடு. அந்த வருஷம் தான் 94 தான் அவர் அந்த விருது வாங்கியிருக்கிறார். விருது வாங்கி 3வது மாசம் தற்கொலை செய்து கொண்டு அந்த 33 வயது இளைஞன் செத்து போனார். அவர் கனவு என்ன? பெரிய விருது வாங்கணும். அந்த விருதை வாங்கினார்ல, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டார்ல, பிறகு செத்து போனாரு. வாழ்க்கையில் மோசமான வெற்றி என்றும் சில இருக்கிறது. வெற்றி என்பது அடுத்தவர்களை ஒரு பணத்தாலோ ஒரு கலையாலோ ஜெயிப்பதில்லை, அடுத்தவர்களின் உள்ளத்தை கருணையால் தொடுவதுதான் வெற்றி. அந்த வெற்றியைத்தான் உலகம் கொண்டாடும். சில தோல்வி இருக்கிறது, மகத்தான தோல்வி அப்படின்னு அதுக்கு பேர். குவார் மேரியல் அப்படின்னு ஒருத்தன் ஆப்பிரிக்காக்காரன். ஆப்பிரிக்கால திடீர்னு இந்த வடக்கு சூடானும் தெற்கு சூடானும் அடிச்சுட்டு 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. அந்த பிரியிற சண்டையில இவன் குடும்பத்தில் இருக்கிற 8 பேரையும் அரசாங்கமே கொன்றுச்சு. இந்த பையன் தப்புச்சம் பொழைச்சோன்னு அமெரிக்காவுக்கு அகதியா ஓடி வந்து வாழ்றான். 12 வருஷம் அகதியா இருக்கிறான். அவனுக்கு வாழ் உரிமை கிடைச்சிருச்சு, குடியுரிமை கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல. அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் ஒரு மிகச்சிறந்த மாரத்தான் ஓட்டக்காரன். 2002 லண்டன்ல ஒலிம்பிக் நடக்குது. இவன் அப்ளை பண்றான், எனக்கு கலந்துக்கிறதுக்கு அனுமதித்தாங்க. உடனே அந்த ஒலிம்பிக் சொல்லுது, நீ எந்த நாட்டின் சார்பா கலந்துக்குவ? நான் அமெரிக்கா சார்பா கலந்துக்கிறேன். அமெரிக்கால தான் உனக்கு சிட்டிசன்ஷிப் இல்லையே, நீ அங்க ரெஃப்யூஜியா தான் இருக்க, அகதியா தான் இருக்க, உனக்கு
அந்த நாட்டு அடையாளத்தை தர முடியாது. வேணா சூடான் நாட்டில் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, சூடான் நாட்டு கொடியை ஏந்திட்டு வா. சூடான் நாட்டு தயாராகுது, சரி நம்ம கொடியை எடுத்துட்டு போ. ஆனால் இவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? இவன் கண்ணுக்கு முன்னாலேயே தன் சகோதரர்கள் 8 பேரை கொன்று குவித்த அரசு. அதனால தான் தப்பிச்சு ஓடியாந்து அவன் அமெரிக்காவில் வசிக்கிறான். தான் நாட்டு கொடியை பயன்படுத்த விருப்பம் இல்லை. வாழ்ற நாடு கொடி கொடுக்க முடியல, ஆனால் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று திரும்ப 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 கடிதம் எழுதுகிறான், வலைத்தளத்தில் பரப்புகிறான். இதை பார்த்துட்டு உலகமெங்கும் இருக்கிற அகதிகள் ஒரு 3500 4000 பேர் அவங்க கடிதம் எழுதுறாங்க ஒலிம்பிக்கு. அவனை சேர்த்துக்கோங்க, அவனை எப்படியாவது சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவன் நாடற்றவன், அவனுக்குன்னு எந்த நாடும் இல்லை, அவனுக்கு எந்த கொடியும் இல்லை. ஆனால் அவனுக்காக நாங்கள் இருக்கிறோம், ஏனென்றால் நாங்களும் நாடற்றவர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா அகதியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி லெட்டர் எழுதுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒலிம்பிக் குழுவால் அதை நிராகரிக்க முடியல. அப்போ நீ ஒலிம்பிக் கொடியை கையில் வச்சுக்கிட்டு நாடு இல்லாதவனாவே ஓடுன்னு சேர்த்துக்கிட்டாங்க. அவனுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல், சரியா பயிற்சி பண்ண முடியல. அந்த ஒலிம்பிக் கொடியை எடுத்துக்கொண்டு அவன் ஓடுறான். எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்கவுங்க நாட்டு வீரர்கள் ஓடும்போது கை தட்டுறாங்க. ஆனால் இவன் ஒருவன் தனித்து ஓடும்போது மட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடு இல்லாதவர்களும் மானசீகமாக அவனுக்கு பின்னால் ஓடுகிறார்கள், அவனுக்காக கைத்தட்டுகிறார்கள், அவனுக்காக குரல் கொடுக்கிறார்கள். ஆனாலும் அவன் 47வது இடத்தை அந்த ஒலிம்பிக் போட்டியில் பெற்றான். 47வது இடம்ங்கிறது வெற்றியா தோல்வியா? சார், ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படி தானே. 47வது இடம் தோல்வி தானே. ஆனால் அன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் எழுதின, மற்றவர்கள் எல்லோரும் அவரவர் நாட்டுக்காக ஓடினார்கள், ஜெயித்தார்கள். ஆனால் இவன் ஒருவன் தான் நாடே இல்லாதவர்களுக்காக ஓடினான், இவன் பூமியின் மைந்தனாக அன்றைக்கு ஜெயித்தான்னு போட்டான். மற்றவங்களாம் மைதானத்தில் ஜெயிச்சாங்க, இவன் மற்றவர்கள் மனதில் ஜெயித்தான். அப்ப தோல்வியிலே மகத்தான தோல்வி என்று ஒன்று இருக்கிறது. யாரையும் காயப்படுத்தாமல் அடுத்தவர்களுக்காக வாழுகிற வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டாலும் அது மகத்தான வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதை நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் வெற்றி என்பது வெற்றி இல்லை, தோல்வி என்கின்ற பெயர் தோல்வி இல்லை என்பதையும் நாம் நம் மனதுக்கு பழக்க வேண்டும், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னொருத்தர்கிட்ட அடிச்சு பிடிச்சி வாங்குறது வெற்றி இல்லை, அதுக்கு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறோன்னு வைங்க, அது தோல்வி இல்லை. இதைத்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு பெயரின் அடையாளமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். சங்க இலக்கியத்துல சார் நிறைய பாடல்கள் இருக்குல்ல, அதுல 102 பாடல்களை எழுதினவங்க பேரே தெரியல. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. 102 பாட்டுக்கு பாட்டு இருக்கு, எழுதினவங்க பேரே தெரியல. சில நேரங்களில் நல்ல விஷயங்களை ஒருத்தர் விதைச்சிட்டு போவார், ஆனா தான் பேரையே விட்டுட்டு போயிருக்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? சில கல்யாணங்கள்ல நல்ல கிஃப்ட்டை கொடுக்குறவங்க தான் பேரை எழுதாமே கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்னங்க இவ்வளவு காஸ்ட்லியா கிஃப்ட் கொடுத்துருக்கான், பேரே எழுதல. பேர் இருந்தா இல்லாட்டி என்ன, அந்த பொருள் உங்ககிட்ட இருந்தா போதும்னு அங்க ஒரு நல்ல இதயம் நினைச்சுக்கிட்டு இருக்கும். தஞ்சாவூர்கிட்ட ஏதோ ஒரு சின்ன கோவில், சிற்ப வேலை ரொம்ப அழகா இருக்கிற கோயில். காமராஜர் அவர் நண்பர்களோட அந்த வழியா போறார். இந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு போவோன்ட்டு பார்த்துட்டு வெளியில வந்த உடனே காமராஜர் கூட இருந்தவங்ககிட்ட கேட்டிருக்காரு, இந்த கோயில்ல சிற்பங்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாமா, ரொம்ப அழகா இருக்கு. அதை செஞ்ச சிற்பி பேர் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு இருக்காரு. அதான் நாங்களும் தேடி பார்த்தோம், எங்கேயும் காணும். அங்குள்ள டியூப் லைட்ல பாத்தீங்களா, நன்கொடை உபயதாரன் போட்டு இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய கணவன் ஒருத்தர் பேர் எழுதியிருக்கிறார். நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கிற சிற்பத்தை வடித்தவன் தன் பெயரை அதில் பதிவு செய்யவே இல்லை. 3 மாசம் கூட ஒழுங்கா எரியாத டியூப் லைட்டுக்கு நம்மால் பரம்பரையவே எழுதி வச்சிருக்கு. அப்ப எது நிலையான புகழ், எது நிலையற்ற புகழ் என்பதே நமக்கு தெரியல. பேர் போட்டுட்டா ஜெயிச்சிருவோமா, நிலைச்சிருவோமா? அந்த கலை நிலைச்சு நிக்கணும், அதுதான் நாங்க பேரு. 102 பாட்டுக்கு பாட்டு இருக்கு, புலவர் பேர் தெரியல, விடுவாங்களா நம்ம ஆளுக? அந்த பாட்டு வரியவே அவங்க பேரா வச்சுட்டாங்க. ஒருத்தருக்கு பேரே குப்பை கோழியார், அந்த பாட்டில் அப்படி ஒரு வரி வரும், அவருக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. ஒருத்தர் ஓரேர் உழவர், அவர் ஒரு ஏர் வச்சிருந்திருக்கிறார் போல, ஓரேர் உழவர். இன்னொருத்தருக்கு பேர் இந்த நியாயும் நியாயும் யாராயிரம்னு ஒரு பாட்டு வரும்ல, அவருக்கு பேர், அந்த பாட்டை எழுதினவருக்கு பேரு செம்புலப்பெயல் நீரார். அந்த பாட்டு வரியை வச்சு அவருக்கு பேர் வச்சுட்டாங்க. அதுல ஒரு புலவர் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தான், கணியன் பூங்குன்றனார். எல்லாருக்கும் தெரியுமில்ல வர, அவர் எழுதின வரி எல்லாருக்கும் பிடிக்கும்ல, ஒரு வரி, யாதும் ஊரே யாவரும் கேளு. இப்படி ஒருத்தன் யோசிச்சிருக்கான் பாருங்க சார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஊரும் என் ஊர் தான்யா, எல்லாரும் எனக்கு உறவினர். இப்படி யோசிக்க தமிழனால மட்டும்தான் முடியும். உலகமே நாட்டுக்காக அடித்து கொண்டிருந்த போது, உலகமே சொத்துக்காகவும் தங்கத்துக்காகவும் மண்ணுக்காகவும் அடித்து கொண்டிருந்த போது, உலகத்தில் உள்ள எல்லா ஊரும் என் ஊரு, உலகத்தில் உள்ள எல்லாரும் என் உறவினர் என்று சிந்திக்க
தமிழனால மட்டும்தான் முடியும். அதனாலதான் கணியன் பூங்குன்றனார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆனா அவர் பேரை பாத்தீங்களா, கணியன் பூங்குன்றனார். அதுலதான் நம்மால் ஸ்டெடியா நிக்கிறான். எல்லா ஊரும் என் ஊருன்னு சொன்னவர் தான் ஊர் பூங்குன்றத்தை தனக்கு பேரா வச்சிருக்கிறார். கணியன் அப்படிங்கிறது ஜோசியம் பார்க்கிறவர், பூங்குன்றம்ங்கிறது அவர் ஊரு. கணியன் பூங்குன்றனார். எல்லா ஊரையும் நீங்க நேசிங்க, ஆனால் உங்க ஊரை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் தம் பேர்ல பதிவு செஞ்சுட்டு போயிருக்கான். எல்லாரையும் நேசிங்க, ஆனா உங்க ஊரை விட்டுறாதீங்க. ஏனென்றால் உங்க ஊரில் தான் உங்கள் வேர் இருக்கிறது. வேரை தொலைத்து விட்டு எந்த ஒரு கிளையும் விண்ணை எட்ட முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம மண்ணு, இதுதான் நம்ம பண்பாடு, இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம், இதுதான் நம்முடைய அடையாளம். இதை தொலைத்து விட்டு வேற எந்த மொழியும் வேற எந்த நாடும் நம்மை வாழ வைப்பதில்லை. எல்லா மொழியும் கத்துக்கோங்க, எல்லா நாட்டுக்கும் போங்க, சம்பாதிங்க. ஆனால் இது என்னுடைய ஊர், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய குலம், இது என்னுடைய இனம், இது என்னுடைய மொழி என்பதிலிருந்து தயவு செய்து ஒரு நாளும் விலகி விடவே விடாதீர்கள். ஆப்பிரிக்கால ஜாம்பியான்னு ஒரு நாடு இருக்குங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேரை? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா நான் அந்த நாட்டுக்கே போயிருக்கேன். நான் ஏதோ நாகப்பட்டினத்தில் தான் மட்டும் பேசுகிறேன், நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. நான் ஜாம்பியாவில் பேசியிருக்கேன். ஜாம்பியாங்கிறது ஒரு சின்ன நாடு, ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கிற ஒரு குட்டி குட்டி நாட்டில் அந்த நாடு ஒரு நாடு. அந்த நாட்டில் நம்ம தமிழர்கள் ஒரு 100 குடும்பம் 200 குடும்பம் தான் இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு தமிழ் சங்கம் ரொம்ப பிரமாதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மார்ச் 8 அவங்க அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு பெண் பேச்சாளரை கூப்பிட்டு அங்கே விழா நடத்துவாங்க. அதை ஏப்ரல் மாதம் நடத்துவாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னையை கூப்பிட்டுருந்தாங்க அந்த மகளிர் தினத்துக்கு பேசுறது. நம்ம தான் போனால் அந்த ஊரில் உடனே வந்துட மாட்டோம்ல, 2-3 நாள் சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தங்கியாச்சு. அங்கே இருக்கிறவங்க, இங்கே நீங்கள் விக்டோரியா ஃபால்ஸை பார்க்காம போகக்கூடாது, நயாகரா ஃபால்ஸை விட உண்மையிலேயே பெரிய அருவி இந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி தான், அது லிவிங்ஸ்டன் ஒரு ஊரில் இருக்குன்னு கூட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 2-3 லேடிஸ் அதில் உள்ள அந்த பெண் அமைப்பில் உள்ள நாங்கள் 4 பேர் போகிறோம். அந்த போகிற பாதையே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆப்பிரிக்காலாம் ரொம்ப அழகான ஒரு தேசம், பசுமைனா பசுமை, அவ்வளவு அழகான பசுமை, சல்லுன்னு போய்கிட்டே இருக்கிறோம். அங்கே போனால் அந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அப்படியே பாஞ்சு வந்து தண்ணி கீழே உளுந்து மேலே செதறும் பாருங்க. அந்த மேலே செதறதே நம்ம 10 குற்றாலம் மாதிரி இருக்கு. கீழே உளுந்து மேலே செதறது. நம்ம 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாலம் போட்டிருப்பாங்க, நம்ம அங்கே நின்று தான் பார்ப்போம். ஆனால் கீழே உளுந்து மேலே வர்ற தண்ணி 10 குற்றாலத்திலிருந்து வர்ற தண்ணி மாதிரி இருக்கும். ஆப்பிரிக்கா ஆதி பழங்குடிகளின் ஊர், நம்ம மனித குலம் தோன்றிய ஊர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம அங்கே உணர முடியும். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு லட்சியம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாம்பியா போங்க. அந்த விக்டோரியா ஃபால்ஸில் போய் 5 நிமிஷம் நனைஞ்சிட்டு வாங்க. நம்ம பாவம்லாம் நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு உணர்வு வரும். ஏன்னா அது நம்ம ஆதி பாட்டியின் தாய்ப்பாலாக கூட இருக்கலாம் அந்த அருவி தண்ணி. அப்படி நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை, ஒரு உணர்வை அது ஏற்றிருக்கும். அது ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது நான் அந்த செக்ரட்டரி மேடத்தில் கேட்டேன், மேடம் இந்த ஆப்பிரிக்கா நாடா இருக்குது, இந்த நீர்வீழ்ச்சிக்கு எப்படி விக்டோரியான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்போ சொன்னாங்கங்க. அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். அப்போ ஆங்கில பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தானே எல்லா நாட்டையும் ஆட்சி செஞ்சிச்சு, அப்போ அந்த நாட்டையும் அவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ லிவிங்ஸ்டன் ஒரு சுற்றுலா பயணி, எப்படி நம்ம யுவான் சுவாங் பாகியான்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அது மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் போயிருக்கிறார், லிவிங்ஸ்டன் அவர் பேர். போனவர் இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து அசந்துட்டார். என்னடா நயாகராவை விட பெருசா இருக்கே அப்படின்னு அங்க உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்டிருக்காரு. அவர் இவர்கிட்ட பதில் சொல்ல பயந்து போய் ஓடிட்டார். இதுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காரு. என்ன இருந்தாலும் நம்மளை ஆட்சி செய்யற வெள்ளக்காரன்ட்டு அவர் ஓடிட்டார். ஓடினவரை இவர் என்ன முடிவு பண்ணிட்டார், இதுக்கு யாரும் அடையாளம் இல்லை, யாரும் பேர் வைக்கல, இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட வரமாட்டாங்க அப்படின்ட்டு அந்த நீர்வீழ்ச்சிக்கு தன்னுடைய மகாராணியான விக்டோரியா பேரை வைத்து அந்த ஊருக்கு தான் பேரையும் வச்சுட்டார். அவ்வளவு விவரம் பாருங்க. விக்டோரியா மகாராணிய பேரை மட்டும் வைக்கல, அந்த ஊருக்கு லிவிங்ஸ்டன் தான் பேரையும் வச்சுட்டார். நம்ம ஊர்ல ஒரு ஜோக் சொல்லுவாங்க தெரியுமா, பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது ஒரு சண்டை வந்துடும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும். இந்த கணவன் வந்து அவங்க அப்பா பேரை தான் வைக்கணும் பார், மனைவி வந்து அவங்க அப்பா பேரை தான் வைக்கணும். அந்த அம்மா சொல்லும் ராமமூர்த்தின்னு வைங்க எங்க அப்பா பேர், அப்பதான் விளங்கும். ஆமாமா ரொம்ப விளங்கிரும். கிருஷ்ணராஜா எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். 2 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வர்றாரு, ஏங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சிவராமகிருஷ்ணன் வைங்க அப்படின்னு இருக்காரு. ராம எங்கப்பா, கிருஷ்ண இவங்க அப்பா, சிவன் யாருன்னு இருக்காங்க, பரமசிவன் எங்கப்பா அப்படின்னு இருக்காரு. ஒரு பேரை ஒழுங்கா நம்ம வைக்கலன்னு வைங்க, சுத்தி இருக்கிறத அவன் பேரை உள்ள வந்து திணிச்சிருவான் அப்படிங்கிறதுக்கு அங்க நிஜமான அடையாளம். தன் மகாராணி பேரை அருவிக்கு வச்சாச்சு, அவர் பேரை அந்த ஊருக்கு வைத்து விட்டார்கள். என் இனிய பெரியோர்களே, இது உங்கள் மண், இது உங்கள் அடையாளம்,
இது உங்கள் பெயர் என்பதில் நீங்கள் உரிமை இழந்து போனால், நீங்கள் உத்தரவாதம் இழந்து போனால், எங்கேயோ இருந்து வருகிற ஒருவர் தன் பெயரை அதில் பதிவு செய்து விடுவார், அதை தன் அடையாளமாக மாற்றி விடுவார். அதனால இது எங்களுடைய தமிழ் இனம், இது எங்களுடைய மொழி, இது எங்களுடைய மண் என்பதில் நாம் என்றைக்கும் ஒன்றுபட்டு இருக்கவில்லை என்றால் வெளியே இருக்கிற யாரோ இதை ஆக்கிரமிப்பு செய்து விடுவார்கள். இதைத்தான் காலம் காலமாக வரலாற்றில் இருக்கிற பெயர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது என்பதை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி, பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது கம்பீரம். பெயர் என்பது ஒரு அடையாளம். அறம்னு ஒரு புக்கு ஜெயமோகன் எழுதியிருக்கிறார். நீங்க அவருடைய எந்த புத்தகத்தையும் வாங்காதீங்க, ஏன்னா அது புரியாது. ஆனால் அறம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை சத்தியமா எல்லா தமிழர்களும் வாங்கிருங்க. அதில் ஒரு 10-12 கதை இருக்கும். அது நடந்த கதை. இந்த மண்ணில் மனித நேயம் புதைக்கப்படவில்லை, அது விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளத்தில் அறம் என்கின்ற புத்தகமும் ஒரு புத்தகம். அதுல வணங்கான்னு ஒரு கதை இருக்கும். ஒரு அப்பா மகனுக்கு வணங்கான்னு பேர் வச்சிருவார். மாடர்னான உலகத்துல அவன் புலம்பிக்கிட்டே தெரியுமா, வணங்கான்னு எவனாவது பேர் வைப்பானா? யாரையாவது பார்த்தா வணங்கான்னு கிண்டல் பண்றாங்க அப்படின்னு. அவங்க அப்பா சொல்லுவார், ஒரு காலத்துல பிற்படுத்தப்பட்ட ஜாதியில நான் பிறந்து அதிகார வர்க்கத்துல அடிமையா கடந்து அவங்க கிட்ட செருப்படிப்பட்டு தப்பிச்சு ஓடி நாகர்கோயில ஒரு டீ கடையில வேலைக்கு சேர்ந்து நானே படிச்சு ஒரு அரசாங்க வேலைக்கு வந்த பிறகுதாண்ட நிமிர்ந்து நின்னேன். இனிமே எவனுக்கும் நான் தலை வணங்க மாட்டேன், நான் கல்வி கற்றிருக்கிறேன், எனக்கும் அதிகாரம் கிடைத்திருக்கிறது, இனிமே நான் தாழ்ந்தவன் இல்லை உயர்ந்தவன் என்பதற்கு அடையாளமாத்தான் உனக்கு வணங்கான்னு பெயர் வச்சிருக்கிறேன், நீ யாருக்கும் தலை வணங்க கூடாது. இந்த பேரு கம்பீரத்தின் அடையாளம். ஒரு குலம் அடிமையாகி மீண்டு வந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் பெயர் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், பெயரில் தான் எல்லாமே இருக்கிறது. பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்காதீர்கள். பெயரில் தான் நம் அடையாளம் இருக்கிறது, நம்முடைய கௌரவம் இருக்கிறது, நம்முடைய கம்பீரம் இருக்கிறது, நம்மளுடைய மண்ணின் மொழி இருக்கிறது என்று சொல்லி இவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை தந்து இவ்வளவு பொறுமையாக கேட்ட நாகப்பட்டினம் மண்ணை சேர்ந்த மைந்தர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பை நன்றியாக காணிக்கையாக்கி, மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, பப்பாசி முருகன் அண்ணன் அவர்களுக்கு